குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஜியாகிரஃபி தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 3ல் ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய மற்றும் ஐரோப்பா என்ற 2 கண்டங்களை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் படிச்சுட்ருக்கோம். ஏற்கனவே நாம் இந்த மேப் மூலியமாக ஆசியா என்ற கண்டம் வந்துட்டு உலக வரைபடத்தில் எங்கு அமைந்திருக்கிறது, அதனுடைய இயற்கை சார்ந்த பிரிவுகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்குது இயற்கை அடிப்படையில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் ஆசியா என்ற கண்டத்தை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, இதை தான் நாம் சென்ற வகுப்புல இந்த மேப் ரீடிங் மூலயமாக நம்ம படித்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதனுடைய அந்த தனித்தனியாக படிக்க போறோம். அப்போ ஆசியாவுடைய அந்த நம்ம மேப்ல நம்ம என்னென்ன ஒரு மேலோட்டமாக பார்த்தோம். இப்போ இன்டெப்தா போயிட்டு அந்த பாடத்துல என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஆசியா கண்டத்தினுடைய அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோம். அதுக்கப்புறம் ஐரோப்பா கண்டத்தை பத்தி பார்க்கணும். அப்போ ஐரோப்பா கண்டத்துல எந்தெந்த நாடுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ நமக்கு வரலாறு படிச்சீங்கன்னா, அதாவது மிடிவல் ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பல நாடுகளிலிருந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்திருப்பாங்க. அது மிடிவல் இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஏன்ஷியன்ட் பீரியட்லயும் வந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாடர்ன் இந்திய ஹிஸ்டரியிலையும் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த யூரோப்பிய நாடுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வரலாறு படிக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வகுப்பாக இருக்கும் இது. அதனால பெரும்பாலான மாணவர்கள் என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த சிலபஸ் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் படிக்கிறது இல்லை. ஆனா இதெல்லாம் பேசிக். ஏன்னா ஐரோப்பா நாட்டுல இருந்து ஐரோப்பியருடைய வருகையே நமக்கு இருக்கு பாடம். ஆனா ஐரோப்பா கண்டம் எங்க இருக்குது, அந்த கண்டத்துல எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு தெரியாதனாலதான் அவங்க என்ன செய்யறது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறாங்க வரலாறுன்றது. ஆனா அந்த ரூட்டை நாம புடிச்சுக்கிட்டோம்னா இப்ப ரூட்டு ஐரோப்பியர்கள் வருகையே என்பது அந்த கண்டத்துல இருந்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா அப்ப அந்த கண்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிச்சுன்னா அந்த கண்டத்துல எந்தெந்த நாடுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க எங்கிருந்து எதற்காக வந்தாங்கன்ற உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் இல்லையா? ஏன் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு எந்த காரணத்திற்காக வந்தாங்க, அவங்க எதன் வழியாக வந்தாங்கன்ட்டு உங்களுக்கு எளிமையாக புரியும். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய இயற்கை அமைப்பு தான் எல்லாத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் எது பிளே பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை சார்ந்த அமைப்புகள் தான் எல்லா நாடுகளுக்குமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அப்போ இதை நீங்க இந்த பேசிக்கா நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ அந்த நாட்டை பத்தியோ அந்த கண்டத்தை பத்தியோ மொத்தம் எத்தனை கண்டம்லாம் நம்ம சென்ற வகுப்புல 6ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். இது தேர்ட் டேர்ம். இதில் உங்களுக்கு டீட்டெயில்டா கொடுத்துருங்க, அதை நம்ம மேலோட்டமா படிச்சோம். அதுதான் வித்தியாசமே ஒழியும். உங்களுக்கு வகுப்பு உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் பாடங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்போ இதை நீங்க உங்களுடைய 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேவையான ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்விகளாகவும் சிந்தனையை தூண்டக்கூடிய பாடங்களாகவும் தான் இந்த தேர்ட் டேர்ம்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப பார்க்கலாம் வாங்க பாடத்துல. கற்றலின் நோக்கம். இந்த பாடத்தை படிக்கிறதுனால நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோன்றதான் பார்க்கணும். பாருங்க, ஆசிய மற்றும் ஐரோப்பா கண்டங்களின் அமைவிடம், பரவல், அரசியல் பிரிவுகளை புரிந்து கொள்ளுதல். அப்ப இந்த பாடத்தை படிக்கிறதுனால ஆசியா என்ற ஒரு கண்டமும் ஐரோப்பா என்ற ஒரு கண்டமும் இந்த புவியினுடைய வரைபடத்துல அது எங்க அமைஞ்சிருக்கு, அது எவ்வளவு தூரம் பரவி இருக்குது, அந்த பரவி இருக்கிறதுனால அது எப்படி அரசியல் சார்ந்த நிர்வாகம் பண்றத்தின் அடிப்படையில அதை பல பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க. எத்தனை பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க, அதுதான் நம்ம என்னன்னு படிச்சோம். 48 நாடுகள் பிரிவுகளாக தான் அரசியல் பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில அது எவ்வளவு தூரத்திற்கு பரவி இருக்குதோ, இந்த பக்கம் எங்க பார்த்தோம், கிழக்கு ரஷ்யா வரைக்கும் பார்த்தோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம் வரைக்கும் ஆசியா கண்டம் இருக்குதுன்ட்டு போடுது, யூரல் மலைத்தொடர் வரைக்கும். அப்போ அந்த நாடுகளை ஒரே ஒருத்தர் ஆட்சி புரிய முடியாதுல்ல, அது அரசராக இருந்தாலும். அதனால என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நிர்வாகத்தின் அடிப்படையில பிரிச்சு வச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. அப்போ அதுக்கப்புறம் இவ்விரு கண்டங்களின் நிலத்தோற்றங்கள் மற்றும் ஆறுகளை பற்றி அறிதல். அப்போ நிலத்தோற்றம்னா ஒரு பக்கம் மலை மேடா இருக்கிற பகுதி இருக்குது, ஒரு பக்கம் பள்ளமா இருக்கிற பகுதி இருக்குது, ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சமமான இருக்கிற பகுதிகள் இருக்குது. அப்போ மேடான இருக்கிற பகுதிகளில் எது உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆறுகள் உற்பத்தி ஆகுது. எங்க மேடான பகுதி எது, மலைகள். அப்போ மலைகள்ல தான் யார் உற்பத்தி ஆகுறான்னு பாத்தீங்கன்னா ஆறுகள் உற்பத்தி ஆகுது. அப்போ ஆறுகள்லாம் உற்பத்தி ஆகி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா சமமான பகுதிக்கு பரவி அதுக்கப்புறம் போயிட்டு எங்க கலக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடல்ல போயிட்டு கலக்குது. அப்போ இந்த 2 கண்டங்கள்ல எந்தெந்த மாதிரி நிலத்தோற்றங்கள் இருக்குது, அந்த நிலத்தோற்றங்கள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மலைகள், சமவெளிகள், பீடபூமிகள், கடற்கரைகள், இது எல்லாம் தான் தீவுகள், இது எல்லாம் தான் இதை சார்ந்தது. இது நிலத்தோற்றம்னா இது அனைத்தையும் சார்ந்ததுதான், இணைந்ததுதான் கண்டம். அப்போ அதுலதான் என்ன உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆறுகள் உருவாகுது. எதுல, அந்த மலைகள்ல. அது உருவாகி எங்க போயிட்டு கலக்குது, கடல்ல கடக்குது. அப்போ நிலத்தோற்றம்னு பாத்தீங்கன்னா 5 பிரிவுகளும் இந்த கண்டத்துல பிரிச்சுட்டாங்கன்னா 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டதுதான் இந்த கண்டம். அது அப்படின்றதுதான் இந்த பாடத்துல நம்ம இதன் படிக்க போறது, தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் பாருங்க, இக்கண்டங்களின் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்களை பற்றி புரிந்து கொள்ளும். அப்ப காலநிலைன்னு பார்த்தோம், நம்ம படிச்சோம்.
பாருங்க. காலநிலை வந்துட்டு எத வந்துட்டு நிர்ணயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடக ரேகை இருக்குது, நிலநடுக்கோடு இருக்குது, பூமத்திய ரேகை இருக்குது, மகர ரேகை. அதுதான் வந்து நிலநடுக்கோடு, கடக ரேகை, மகர ரேகை. இதுதான் வந்து நிலநடுக்கோடு தான் என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க. அச்சப்பரவல்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து தீர்க்கக்கோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அச்சப்பரவல். அப்போ இது எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கற்பனையாக வரையப்பட்ட பூமி மேல ஒரு கற்பனையாக வரையப்பட்ட கோடுகள் தான் இவை. அப்போ இத வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இந்த கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கோடு வந்துட்டு நடுவுல வரைஞ்சிட்டு, அப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0 பார்த்தீங்கன்னா 1, 2, 3லிருந்து இங்க 90 டிகிரி வரைக்கும் இங்க இருக்கும். இது வட துருவம். அதே மாரி நிலநடுக்கோடு கீழ பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 90 வரைக்கும் தென் துருவமாக இருக்கும். அப்போ இது வட துருவம், இது தென் துருவம். இதுதான் வந்துட்டு மத்தியில போகக்கூடிய இந்த நிலநடுக்கோடு. அப்போ இந்த நிலநடுக்கோடு போகுதுன்னா, அப்போ இது இடையில யார் போறாங்கன்னா, கடகரேகை போகுது. அதற்கு கீழ யார் போகுதுன்னா, மகர ரேகை போகுது. அப்போ இந்த ஆசியா வழியாக செல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கோடு அதுவும் போகுது. அதுக்கப்புறம் மகர ரேகை கிடையாது. ஆனா கடக ரேகை போகுது. அப்ப கடக ரேகை போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கடக ரேகை தான் வந்து இந்தியாவை 2 சம பாகங்களாக பிரிக்குதுன்னு நம்ம படிச்சோம். ஆனா ஆசியாவிலிருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடக ரேகையும் சரி, மத்த கோடுகள் எல்லாமே விலகி இருக்குது. எல்லாமே மொத்தமா அப்போ ஆசியா என்ற கண்டம் உலக வரைபடத்துல எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பக்கம் தான் இருக்குது. எந்த பகுதியில அமைந்திருக்குன்னா, ஏன்னா இது வடக்கு பக்கம் தான் மொத்தமா இருக்குது. தெற்கையும் கிடையாது. பாருங்க. அப்ப எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வடக்கு, இது கிழக்கு. அப்போ எங்க இருக்குது ஆசியா என்ற கண்டம்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பகுதியில் தான் இருக்குது. அதே மாரி தான் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு டைம் லைன் போடுவாங்க இல்லையா? அப்போ இந்தியாவும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பகுதியில் தான் அமைந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஆசியாவே எங்க இருக்குன்னா, உலக வரைபடத்துல இந்த வடகிழக்கு பக்கத்துல தான் அமைந்திருக்குது. அப்போ வடகிழக்கு பக்கத்துல அமைந்திருந்தா, இந்த எதுக்கு சொல்றேன்னா, காலநிலையை நிர்ணயிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ இந்த கடக ரேகை தான் வந்துட்டு இந்தியாவை 2 சம பாகங்களாக பிரிக்கிறதுனால, அப்போ இந்தியா இந்த பகுதி முழுவதும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப பகுதிகளாக இருக்கும். ஆனா, இந்த கடகரேகைக்கு மேல தானே இது இருக்குது. என்னது ஆசியா இருக்குது. அப்போ வெப்பம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சம் குளிர் அதிகமான பகுதிகளாக தான் இருக்கும். ஆசியா என்ற இந்த கண்டத்துல பெரும்பாலும் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகரேகை தான் இருக்குது. ஆனா, மேல போக போக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க்டிக் பெருங்கடல், ஆர்க்டிக் வட்டம் வந்துருச்சு. அப்போ இந்த ஆசியாவுல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதமான சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா, கடகரேகையும் கீழ வந்துருச்சு. மகர ரேகையும் கீழ வந்துருச்சு. பூமத்திய ரேகையும் கீழ வந்துருச்சு. ஆனா இந்த வெயில குடுக்கக்கூடியது இதுதானே வந்துட்டு நமக்கு இதுதான் வந்துட்டு வெயில் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். இந்தியாவ வந்துட்டு வெயில் வெப்ப பகுதியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வந்துட்டு இந்தியாவின் மீது வடபகுதியிலிருந்து விழுதுன்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்துட்டு ஆசியால தூரமா இருக்கிறதுனால, அப்போ இந்த காலநிலையை வந்து நிர்ணயிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகரேகை, இந்த நிலநடுக்கோடு, இந்த மகர ரேகை. அப்போ இந்தியாவுடைய காலநிலையை நிர்ணயிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கோடுகள் தான். எப்போ இந்த 3 கோடுகளும் ஆசியாவிற்கு தொலைவில் இருக்கிறதுனால, அப்ப இந்தியாவுடைய ஆம், ஆசியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிதமான ஒரு தட்பவெப்பநிலை, மிதமான வெப்பநிலையா தான் இருக்கும். அதிகமா இருக்காது, குறைவாகவும் இருக்காது. ஒரு மிதமானதா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, கடகரேகை வந்துட்டு கீழ போயிடுச்சு. அப்ப வேற எந்த ரேகையும் இங்க கிடையாது. ஆனா, இங்க பாருங்க. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா கண்டத்துல பார்த்தீங்கன்னா, யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகர ரேகை இருக்குது. அதனால தான் இந்த பகுதியும் வெப்பம் அதிகமாக இருக்கும். இந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, வெப்பம் அதிகமாக இருக்கு. ஏன்னா, இந்த 3 கோடுகளும் போகுது. இதே பார்த்தீங்கன்னா, இந்த மகர ரேகை போகுது. அப்போ இது எல்லாம் என்ன செய்யுது அதிகமான வெப்பத்திற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கோடுகள் தான். அப்போ இந்தியாவுடைய காலநிலையாகட்டும், ஆசியாவுடைய காலநிலையாகட்டும் நிர்ணயிக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த கோடுகள் தான். இந்த அமைந்திருக்கிற இந்த கோடுகள் எதன் வழியாக செல்கிறதோ, அப்போ அந்த நாடு எங்க அமைந்திருக்குதோ, அதன் அடிப்படையில் தான் அந்த நாட்டினுடைய, அந்த கண்டத்தினுடைய காலநிலையும், இயற்கை அமைப்பும் அமைந்திருக்கும். அப்போ காலநிலை இப்போ மழை பெஞ்சுட்டு இருக்கு. மழை பெஞ்சுட்டு வெயிலே வரலன்னா, அப்போ இங்களுடைய காலநிலை எப்படி இருக்கும்? தாவரங்கள் வளர்றதுக்கு என்ன வேணும்? வெயில் வேணும். அப்போ வெயிலே இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த கிளை அந்த 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 பகுதியுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மழை பெஞ்சுட்டே இருக்குது. வெயிலே இல்ல. அப்ப அதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? மழையும் இருக்கு. ஒரு தாவரம் வளர்றதுக்கு மழையும் தேவை. அதுவும் இருக்கு. வெயிலும் தேவை. 2ம் இருக்குதுன்னா, அப்போ அதனுடைய பகுதியினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க போகும்போது வெயிலே இல்லன்னும்போது, அப்போ இந்த பகுதிகள் முழுவதும் எப்படி இருக்கும்? அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வெயில் படும்.
அப்ப இந்த பகுதிகள்லாம் வெயில் படும். அப்ப இந்த பகுதிகள்லாம் எப்படி இருக்கும்? அப்ப இதுக்குள்ளே ஆசிய கண்டத்துக்குள்ளே வேறுபாடுகள் இருக்குதா இல்லையா? ஏன்னா, இந்த கடகரேகைக்கு பக்கத்துல இருக்குது. இது கடகரேகைக்கு தூரமா இருக்குது. ஆனா யாருக்கு கிட்ட இருக்காங்கன்னா, ஆர்க்டிக் வட்டத்துக்குள்ள இருக்காங்க. அப்போ ஆர்க்டிக் வட்டம் என்ன? பனி உறைவிட பகுதிகள் இதெல்லாம். ஏன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஆர்க்டிக் பெருங்கடல் இருக்குது. மேல போக போக எப்படின்னு படிச்சோம் நம்ம? போக போக அப்படியே சூரியனுடைய செங்குத்து கதிர்கள்லாம் மேல விலகி இருக்கும். அப்போ அங்க எப்படி இருக்கும்? பனி உறைவிடமாகத்தான் இருக்கும். அப்போ அந்த பகுதியுடைய காலநிலை வேறுபடும். அப்போ ஆசியாவிலே பார்த்தீங்கன்னா, இந்த கடகரேகை, மகர ரேகை, நிலநடுக்கோடு பகுதிகள் இருக்கிற இடமுடைய காலநிலை வேறாகவும், இதிலிருந்து விலகக்கூடிய மீதமுள்ள பகுதிகளுடைய காலநிலை வேறாகவும் தான் இருக்கும். அதனால தான் நம்ம படிச்சோம். ரஷ்யா என்ற பகுதியை பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பகுதிகள் இந்த ஆசிய நாட்டுல இருக்கிற ரஷ்யாவுல மட்டும் தான் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் இருப்பாங்க. ஆனா, இந்த மேற்கு பகுதியில வடக்குல இருக்கிற ரஷ்யாவுல பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து வசிக்க மாட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பனி உறைந்த நிலைகள்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வகை கோடுகள் தான். இப்ப புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். புரிஞ்சுதாம்மா? புரியலன்னா சொல்லுங்க. தெரியல நான் எப்படி எடுக்கிறேன்ட்டு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாரி நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கம்மா. இப்ப பாருங்க, காலநிலை, இயற்கை தாவரங்களை பற்றி அப்ப காலநிலை எப்படி இருக்குதோ, வெயில் இருக்குதா? வெயில் இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அப்ப இயற்கை வெயில் இருந்தா மரம் இருக்கும், மரம் இருக்காது. மழை இருந்தா மரம் இருக்கும். தெரிஞ்சுக்கும் இல்லையா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்ப காலநிலை நல்லா இருக்குது. ஒரு நாட்டுல வந்துட்டு நல்ல உற்பத்தி பொருளுக்கு விளைச்சல குடுக்கறதுக்கு வெயில் இருக்கு, மழை இருக்குது, நல்ல மரங்களும் வளருது. அப்ப அந்த மரங்கள், இயற்கை தாவரங்கள் அடிப்படையில அப்ப பொருளாதார நடவடிக்கையும் நல்லா இருக்கு இல்லையா? அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எக்கனாமிக்கலா அந்த நாடு பார்த்தீங்கன்னா, நல்ல வளங்களும் நலமா இருக்கும். அதே மாரி அந்த பொருளாதார நலம் இருந்துச்சுன்னா, அந்த நாட்டினுடைய வளங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்போ இப்போ ஒரு நாட்டினுடைய வளம் எத சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் நல்ல வளம் இருக்குது. அப்ப இயற்கையான முறையில தான் நம்ம எத எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பெட்ரோல் எடுத்துக்கிட்டாலும் இயற்கையாக கிடைக்கிறது தான். மரங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதுவும் இயற்கை தாவரங்களின் மூலம் பெறப்படுதாம். ஒரு உயிரினங்கள், படிமங்கள் அதுவும் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ம். கோல் இந்த மாரி எல்லாமே இயற்கையான முறையில கிடைக்கிறது தான். அதே மாரி நீர் இருக்குதுன்னா, அதுவும் இயற்கையான அப்போ இதன் அடிப்படையில தான் என்ன நடவடிக்கைகள் தெரியும்? பொருளாதார நடவடிக்கைகள் அந்த நாட்ல எப்படி இருக்கிறது? அப்போ அந்த நாட்டினுடைய ந ந ந பொருளாதார நடவடிக்கை நிர்ணயிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டினுடைய வளங்கள். அந்த வளங்கள்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள தான் வளங்கள். அது என்னன்னா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், மழை பொழிவா இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கை தாவரத்தின் அடிப்படையில கிடைக்கக்கூடிய வளங்கள் தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார சூழல் வந்துட்டு நன்றாக இருக்குமா? நன்றாக இருக்காதா? ஒன்றும் இல்ல. இப்ப பாருங்க. இப்போ ஆஸ்திரேலியா என்ற கண்டம் இருக்குது. அந்த கண்டத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவும் இருந்து ஆசியா என்ற கண்டத்துல இருக்குது. அப்போ இந்த நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இது ஆசிய கண்டத்தை காட்டிலும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்தங்கி தான் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்களுடைய பரவல் பார்த்தீங்கன்னா, இந்த குளிராகவும் இருக்கும். ஏன்னா தென் பெருங்கடல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது தென் துருவத்தின் பக்கம் இருக்கும். இங்கேயும் வந்துட்டு கடும் குளிர் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெயிலுடைய தாக்கமும் இருக்கும். அப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ம் சமமாக இருக்கும். நம்ம எப்படி வந்து இலங்கைய வந்து படிச்சிருக்கோம். இந்தியா என்ற இங்க இலங்கை இருக்குதா? இலங்கை கிட்ட எது இருக்கு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கோடும் இருக்குது, கடகரேகை இருக்குது. ஆனா, இது 2த்துனால இருக்கிறதுனால அதிக அதாவது மழையும் அதிகமாக பெய்யும் இலங்கையில. இப்ப பாருங்க இலங்கையில என்ன ஆச்சு? அதிகப்படியான பாதிப்புகளும் ஏற்பட்டது. இதுதான் காரணம். அப்போ ஏன்னா வந்துட்டு இந்த கடந்து தான் இந்தியாவுக்கு ஆசிய பகுதிக்கு இலங்கையை கடந்து தான் வரணும். அப்போ அதிகம் பாதிப்புக்கும், மழையும் அதிகமாக இருக்கும். வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதே மாரி தான் இந்த ஆசியா என்ற நாட்டுக்கும். ஏன்னா, இது எல்லாத்துக்கும் எப்படி வந்துட்டு இலங்கைக்கும் கிட்ட இருக்குதோ, அதே மாரி தான் ஆசியாவுக்கும் கிட்ட இருக்குது. இப்படி தான் நீங்க புரிஞ்சுக்கணும்மா. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த வளங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் இக்கண்டங்களில் காணப்படும் கலாச்சார கூறுகளை வந்துட்டு பாராட்டுதல். கலாச்சாரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆசிய கண்டம் இருக்குது. ஆசிய கண்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கிழக்கு எந்த பக்கம் வந்துட்டு கடல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தெற்கு எந்த கடல் இருந்தது. அ மேற்கு எந்த கடல் இருந்தது. வடக்கு எந்த பக்கம் எல்லை பகுதிகளாக இருந்ததுன்னு பார்த்தோம். அப்போ அந்தந்த பகுதிகள்ல இப்ப பல கலாச்சாரங்கள் நிறைந்தது நம்ம இந்திய நாடுன்னு சொல்றோம். அப்போ பல கலாச்சாரங்கள் நிறைந்த இந்த நாடு இந்தியாவே
இருக்கும்போது, அப்ப அந்த ஆசியா என்ற கண்டத்துல எத்தனை நாடுகள் இருக்குது? 48 நாடுகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த 48 நாடுகளினுடைய கலாச்சாரமும், பண்பாடும் எதன் அடிப்படையில அமைந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற இயற்கை அந்த இயற்கை அதாவது புவியியல் சார்ந்த நடவடிக்கைகள் அடிப்படையில அங்க இருக்கிற கலாச்சாரம். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப மக்கள் வந்துட்டு மலையில இருக்கிறாங்க, உயரமான பகுதிகள்ல. அந்த மக்கள் வந்துட்டு யார் கூடவே தொடர்பு இல்ல. அப்ப அவங்களுடைய கலாச்சாரம் கலாச்சாரம் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா, நகரத்துல இருக்காங்க. அப்போ அவங்களுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கடற்கரை ஓர பகுதிகள் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடுகள் எப்படி இருக்கும்? அப்போ இந்த எதன் அடிப்படையிலே மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கை அந்த நிலத்தோற்றத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கும். அப்போ கண்டத்தை எதன் அடிப்படையில பிரிக்கிறாங்க? நிலத்தோற்றம். அப்போ மலையா, காடா, அதுக்கப்புறம் சமவெளியா, தீவுகளான்னு பார்க்கும்போது, அப்ப தீவு பார்த்தீங்கன்னா தனித்து இருக்குது. அப்ப யாருமே வந்து தொடர்பு கொள்ள முடியாத ஒரு இடத்துல இருக்கும்போது, அப்ப அத என்ன செய்ய முடியுது? பல கலாச்சாரங்கள் வந்து அது உள்ள போகறதுக்கு வாய்ப்பில்ல. அதே மாரி தான். இப்ப பல நாடுகளோடு பல கலாச்சாரம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். கேரளா என்ற ச ச மாநிலத்தோடு கன்னியாகுமரி என்ற மாவட்டம், நம்ம தமிழ்நாடு இருக்கிற மாவட்டம் வந்துட்டு இணைந்து இருக்கிறதுனால, அது பெரும்பாலான தமிழ்நாட்டை மற்ற மாவட்டங்களை காட்டிலும் கன்னியாகுமரி என்ற மாவட்டம் யார் மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா போன்ற அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த மாதிரி ஒரு உணவு பழக்க முறைகளை தான் அவங்க வச்சிருப்பாங்க. அப்ப கலாச்சார கூறுகளை நிர்ணயிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுத்தி இருக்கிற பகுதிகள்ல அந்த இயற்கை அமைப்பாலயும் சரி, நிலத்தோற்றத்தின் அமைப்பாலும் சரி, இல்லாட்டி அந்த சுத்தி இருக்கிற நாடுகளின் அடிப்படையில் தான் அந்த கலாச்சார கூறுகளும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கொடுக்கப்பட்ட இடங்களை வரைபடத்தில் குறிக்கும் திறனை பெறுதல். ஏற்கனவே உங்களுக்கு அந்த வரைபடத்தை காட்டுனதுனால, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த புரிதல் வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னா, ஆசியா என்ற கண்டம் எங்க இருக்குது? அந்த நாட்டுல எத்தனை நாடுகள் இருக்கு அந்த கண்டத்துல? அப்ப அதுல இந்தியா என்ற நாடு வந்துட்டு எந்த பகுதியில அமைந்திருக்கு? அப்படிங்கும்போது ஓரளவுக்கு உங்களால குறிக்க முடியலையா? அவ்வளவுதான். இத பத்தி நீங்க இந்த பாடத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்கன்னு குடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப வாங்க இந்த பாடத்துக்குள்ள போவோம். இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கே இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. இப்ப வாங்கம்மா. மாணவர்கள் வந்து ஆசிரியருக்கு "வணக்கம் அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பறைக்குள்ள நுழையும்போது, "வணக்கம் அம்மான்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. ஆசிரியர் பாருங்க, "காலை வணக்கம் மாணவர்களே! ஆங்கில புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடினீர்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை பார்த்து ஆசிரியர் வந்துட்டு வகுப்பறைக்குள் நுழையும்போது கேட்குறாங்க. மாணவர்கள் "கொண்டாடினோம் அம்மா." ஆசிரியர் சொல்றாங்க. சரி. எந்த நாடு ஆங்கில மொழியின் தாயகம்? அப்போ தமிழ் மொழியின் தாயகம் எதுன்னு கேட்டேன்னா, நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். அப்போ ஆங்கில மொழி என்ற மொழி வந்து நம்ம பின்பற்றோம் இல்லையா? அந்த மொழி எந்த நாட்டிலிருந்து உருவானதுன்னு கேட்குறாங்க. அப்போ மாணவர்கள் சொல்றாங்க, பிரிட்டன் என்ற நாடு. இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் என்பதும், இங்கிலாந்து என்பதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு தான். அப்போ இங்கிலாந்து என்பதும், பிரிட்டன் என்பதும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு தான். அப்ப இங்கிலாந்து தான் என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்னு சொல்றாங்க. அப்போ பிரிட்டன் என்பது இங்கிலாந்து என்ற நாட்டிலிருந்து தான் அப்போ அந்த இங்கிலீஷ் என்ற வார்த்தை அந்த இங்கிலாந்து என்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் வந்து ஆங்கிலம் இங்கிலீஷ் என்ற ஆங்கில சொல்லே வந்து உருவாகியிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க ஆசிரியர் சொல்றாங்க நல்லது. எந்த கண்டத்தில் அந்த நாடு அமைந்துள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. இப்போ உங்களுக்கு எளிமையா இருக்கும் பாருங்க. அப்போ இந்திய என்ற நாடு எந்த கண்டத்தில் அமைந்திருக்குதுன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? ஆசிய கண்டத்தில். அப்போ இந்த பிரிட்டன் என்பது இங்கிலாந்து. அப்ப இங்கிலாந்து என்ற நாடு எந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கே அது ஒரு நாடே இல்லன்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலாந்து என்ற நாட்டு கொண்ட வரைபடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அது மத்த நாடுகளுக்குள்ள தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில இப்ப ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாடுகள் வந்து குடுத்திருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கண்டத்துல. அதே மாரி இந்த பிரிட்டன் என்ற நாடு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பக்கம் பல நாடுகள் வந்துட்டு யாரு அ ரோ ஜெர்மன்லேருந்து அதாவது ஜெர்மன், இத்தாலி இங்கிருந்து அதுக்கப்புறம் பல நாடுகள்லாம் வந்துட்டு பிரிட்டனுக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது தான் இந்த இங் இன் இங் ஆங்கிலம் என்ற ஒரு மொழியே வந்து உருவாகியிருக்குன்ட்டு சொல்லுவாங்க. ஆனா, அந்த நாடு எங்க இருக்குதுன்ட்டு நீங்க வரைபடத்துல பாருங்கம்மா. நீங்க இப்போ நம்ம ஐரோப்பா வரைபடம் பார்க்கும்போது, அப்ப இங்கிலாந்து என்ற நாடு இருக்குதான்னு மட்டும் நீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த நாடு எந்த நாட்டுக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க. இப்ப இந்தியா என்ற நாட எடுத்துக்கிட்டோம்னா, யூரோப்பிய கண்டத்துல ஆசிய கண்டத்துல ஒரு நாடு என்ற ஒரு அமைப்பு இருக்குதா? ஆனா, நீங்க இந்த ஐரோப்பா கண்டத்துல இங்கிலாந்து என்ற நாடு எங்க இருக்குதுன்னு தேடி பாருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க். அதுக்கப்புறம் நம்ம ஐரோப்பா எடுக்கும்போது உங்களுக்கு சொல்றேன். ஆனா, இந்த பிரிட்டன் என்ற சொன்னதுனால உங்களுக்கு சொல்றேன். அத தேடி பாருங்கம்மா. தேடுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும்.
ஒரு நல்ல ஒரு அறிவு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெருகும். தேடுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க. அப்போ ஆங்கில மொழி எங்கிருந்து வந்ததுன்னா, பிரிட்டன் என்ற இங்கிலாந்து நாட்டிலிருந்து. நல்லது. அப்போ இந்த கண்டம் எங்க இருக்குதுன்னு இது ஒரு ஹோம் ஒர்க்கிங். இந்த கண்டம் வந்து எந்த கண்டத்துல இந்த நாடு இருக்குது? பிரிட்டன் என்ற நாடு, இங்கிலாந்து என்ற நாடு எந்த கண்டத்துல இருக்குது? ஐரோப்பாவா? ஆசியா? இந்த 2 கண்டம் தானே குடுத்துருக்காங்க. அப்ப இந்த 2 கண்டத்துல எதுன்னு பாருங்க. அப்போ மாணவர்கள் என்ன சொல்லணும்னா, ஐரோப்பா என்ற கண்டம். மிக சரி. நம்முடைய சொந்த கண்டம் எது? அப்போ நம்ம சொந்த கண்டம்னா, நம்ம இந்தியாவிற்கான கண்டம் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு உண்டான ஹோம் ஒர்க். அப்போ அதுக்குன்னு பாருங்க. அது வந்துட்டு ஆசிய கண்டம்னு சொல்லிட்டு பிள்ளைகள் பாருங்க எவ்வளோ வந்து அறிவாளி பிள்ளைகளா இருக்காங்க. கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மிக சரியாக சொன்னீர்கள். முதலாம் பருவத்தில் நீங்கள் அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீங்கள் உலகின் அதாவது நீங்க ஜியோகிராஃபி படிக்கும்போது சோசியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து என்ன படிச்சீங்கன்னு சொல்றாங்கன்னா, உலகில் உள்ள கண்டங்கள் மற்றும் அவற்றின் பெயர்களை வந்து அறிஞ்சுங்க. அப்ப உலகத்துல மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்குது? 7 கண்டங்கள்னு தெரியும். அந்த 7 கண்டங்கள் எது எதுன்றத நம்ம படிச்சிருக்கோம். அந்த 7 கண்டத்துல எந்தெந்த நாடுகள் இருக்குதுன்றத இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த கண்டங்களுடைய 7 கண்டங்கள் எது? 7 பெருங்கடல்கள நம்ம படிச்சிருப்போம். 5 பெருங்கடல்கள். அத பத்தி படிச்சுட்டோம்னு சொல்றாங்க. அப்போ இந்த பாடத்துல நம் ஆசிய மற்றும் ஐரோப்பா கண்டங்களை பற்றி விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம். அப்போ இந்த பாடத்துல நம்ம எத பத்தி தெரியும்? கண்டம் எத்தனை இருக்குதுன்னு படிச்சோம். ஆனா இப்ப நம்ம நல்லா தெளிவா டீட்டெயில்டா அத பத்தி நல்லா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ்விரு கண்டங்களை பற்றி ஆராய்வோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாங்க. அப்புறம் இப்பாடம் ஆசிய மற்றும் ஐரோப்பாவின் அமைவிடம், எல்லைகள், நிலத்தோற்றம் மற்றும் அரசியல் பிரிவுகளை பற்றி விவாதிக்கிறது. இந்த பாடம் எதை பத்தி சொல்லுதுன்னா, ஆசியா என்ற கண்டத்தினுடைய, ஐரோப்பா என்ற கண்டத்தினுடைய இந்த 2 கண்டங்கள் எவ்வாறு இந்த உலக வரைபடத்தில் அமைந்திருக்கிறது, அதனுடைய எல்லை பரவல் வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு பரவி இருக்குது, அதனுடைய நிலத்தோற்றங்கள் பார்த்தீங்கன்னா, மலையா, பீடபூமியா, தீவுகளா, சமவெளிகளா, கடலா இப்படின்றத நிலத்தோற்றத்தை வந்து வகைப்படுத்துது. இந்த நிலத்தோற்றத்தை வந்து அரசியல் சார்ந்த பிரிவுகள் வந்து எத்தனை நாடுகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த பாடம் வந்து விவாதிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த நிலத்தோற்றத்துல தானே என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய ஆறுகள் வந்துட்டு அந்த நிலத்தின் மலையில உற்பத்தியாகுது. அந்த மலைகள்ல உற்பத்தியான ஆறுகள் போயிட்டு கடல்ல போயிட்டு கலக்குதுன்னு படிச்சோம். அப்ப அந்த காலநிலையை நிர்ணயிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகரேகை, மகரரேகை, பூமத்திய ரேகை அதன் அமைந்திருக்கிற அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் அந்த நாட்டினுடைய காலநிலையும் அமைந்திருக்கும். அந்த காலநிலை அடிப்படையில் தான் என்னன்னு வந்து அந்த இயற்கை தாவரம் தோன்றுவதற்கு முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க. ஒண்ணும் இல்லம்மா. நீ ஒரு ஒரு சில பிள்ளைங்க மலையில இருப்பீங்க. ஒரு சில பிள்ளைங்க சிட்டில இருப்பீங்க. ஒரு சில பிள்ளைங்க கிராமத்துல இருப்பீங்க. ஒரு சில பிள்ளைங்க ஆற்றோரம் இருப்பீங்க. இல்லாட்டி ஒரு கடற்கரையோரம் இருப்பீங்க. அப்போ அந்தந்த குழந்தைகளுடைய அந்த வளரக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப அது இயற்கை அமைப்பு தானே. காடா இருந்தாலும் இயற்கை தான். அது பாலைவனமாக இருந்தாலும் இயற்கை தான். கடல் பகுதியில இருந்தாலும் இயற்கை தான். அப்போ அந்தந்த பகுதியில இருக்கிற பிள்ளைகளுடைய வேறுபடுத்தி நீ ஒரே இடத்துல அந்தந்த பகுதியிலிருந்து வந்த மாணவர்கள் ஒரு இடத்துல சந்திக்கும்போது, உங்களுடைய அந்த பழக்கவழக்கங்கள், கலாச்சாரம் தான் சொன்னாங்க. அப்ப உங்களுடைய பேசுற மொழி, அதெல்லாம் கலாச்சாரம். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப பாலைவனத்துல ஒரு பையன் அங்கருந்து அந்த பகுதியிலிருந்து ஒரு மாணவன் வரான்னா, அவனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? ஒரு கடற்கரையோரம் இருக்கிற ஒரு அதாவது அங்க என்ன தொழில் நடைபெறும்? அவன் கடல் சார்ந்த பகுதிகள்ல ஒரு உப்பு விற்றல் தான் நம்ம படிச்சிருப்போம். மீன் பிடித்தல் தான் படிச்சிருப்போம் தமிழ் படிக்கும்போது. அப்ப அங்க இருக்கிற அந்த தொழில் அடிப்படையில் தான் அந்த மாணவர்களும் வளருவாங்க. அவருடைய பொருளாதார நடவடிக்கையும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு 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 சிட்டில ஒரு நல்லா இருக்காங்கன்னா, அந்த அந்த தொழில் சார்ந்த பகுதிகளா இருக்கும். அப்போ ஒரு நல்ல அந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துல இருக்கிற மாரி இருக்கும். ஒரு கிராமப்புறத்துனா, அந்த கிராம சூழல் சார்ந்து இருக்கிற பகுதிகள்ல எப்படி இருப்போம்னா, அந்த மாரி தான். அப்போ அந்தந்த இயற்கை அமைப்புகளால அந்த நிலத்தை வந்து வகைப்படுத்திறனாலும் இப்போ உன் ஊர் இருக்குது. உன் ஊர் வந்துட்டு ஒரே சமமா இருக்குதா? இல்ல. ஒரு சில ஊர் வந்துட்டு அந்த ஊர் வந்துட்டு ஊருக்குள்ள வீடுங்க இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊருடைய நிலத்தினுடைய அமைப்புல வந்து வீடு இருக்கும். அதுக்கப்புறம் மலை ஓரங்கள், மலைப்பகுதிகள்ல வீடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காடு சார்ந்த பகுதிகள்லயும் வீடு இருக்கும். இந்த மாரி அந்தந்த பகுதிகள அந்த ஊரே எடுத்தீங்கன்னா, அந்தந்த பகுதி பிரிச்சிருக்கு இல்லையா? அப்போ அந்தந்த பகுதி மாணவனுடைய சூழ்நிலை மாறி மாறி தான் இருக்கும். அததான் இப்ப சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க. அப்ப மேலும் இப்பாடம் கிடைக்கக்கூடிய வளங்கள்
பாருங்க. மேலும் இப்பாடம் கிடைக்கக்கூடிய வளங்கள் எவ்வாறு பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறது என்பதை விளக்குகிறது. அப்போ வளங்கள் அந்த 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 இயற்கையால அமைந்திருக்கிற அந்த சூழல், அந்த காலநிலை அடிப்படையில் தான் இயற்கை வளமும் இருக்கும். அப்ப அந்த இயற்கை வளத்தினால நாட்டினுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளா இருக்குது இல்லையா? ஒரு பொருள் வந்துட்டு எல்லா நாட்டிலயும் எல்லா பொருளும் கிடைக்கிறதில்ல. இப்ப நம்ம நாட்டுல இருந்து சில நாடுகள்ல இருந்து பொருள்களை இறக்குமதி செய்றோம். நம்ம நாட்டுல விளையக்கூடிய பொருட்கள மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அப்போ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டினுடைய காலநிலை தான் வந்து நாட்டினுடைய வளங்கள் வந்துட்டு எல்லா பொருளும் கிடைக்கிறதுக்கு இப்ப பாருங்க, இப்ப கூட நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோல் வந்துட்டு இறக்குமதி எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ கச்சா எண்ணெய்ன்னு சொல்லிட்டு. அப்ப எண்ணெய்கள்லாம் உற்பத்தி நம்ம நாட்டுல செய்ய முடியாது. அப்போ நம்ம நாட்டினுடைய எ சு சு காலநிலைக்கு ஏற்றவாறு தான் வளங்கள் இருக்கும். அதே மாரி மற்ற நாடுகளுக்கு காலநிலைக்கு ஏற்றவாறு தான் வளங்கள் இருக்கும். அப்ப எல்லா வளங்களும் எல்லா நாட்டிலும் கிடைக்கிறதில்ல. அப்போ ஒரு நாட்டை சார்ந்து தான் இருக்க வேண்டியது. அப்போ வளங்கள் வந்துட்டு அந்த நாட்டினுடைய வளங்கள் தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம், அந்த நாட்டுடைய மக்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு உயர்வு ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா? அந்த நாட்டினுடைய நடவடிக்கைகள் தீர்மானிக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுல கிடைக்கக்கூடிய வளங்கள் தான். அது இயற்கையான அமைக்கப்பட்ட அந்த மரங்களாகட்டும், இயற்கை தாவரங்களாகட்டும், எதுவானா இருக்கட்டும், அதாவது நீர்நிலைகளாக இருக்கட்டும், காலநிலைகளாகட்டும், எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வளங்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த நாட்டுல வந்துட்டு ஒரு பொருள் வந்து உற்பத்தி செய்ய முடியும்னா, அதுதான் வந்து பொருளாதார நடவடிக்கைக்கு காரணம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தீர்மானிக்கிறது. அதுக்கப்புறம் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் கலாச்சார கலவை மற்றும் ஒரு பார்வை கட்போர்ப்பு கொடுக்கிறது. அப்போ கலாச்சாரம் எப்படி இருக்குது? இந்த ஆசியாவிலயும் சரி, ஐரோப்பாவிலயும் எந்த மாதிரி வந்து கலாச்சார கலவை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பகுதி ஆ வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா, ஆசியா என்ற கண்டத்தை பத்தி சொல்லுது. பகுதி ஆ வந்து எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா கண்டத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். இப்போ ஆசிய கண்டத்த மட்டும் நம்ம இந்த பாடத்துல படிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்ட் 2ல வந்துட்டு இது வந்து பார்ட் 1 வீடியோவா எடுத்துக்கலாம். ஆசியாவுக்கு மட்டும். ஆசியா 2 பார்ட் 2 எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்கு வந்துட்டு பார்ட் 1, பார்ட் 2 இது மொத்தம் வந்துட்டு இந்த பாடத்துக்கு 4 பாடங்களா போட்டா தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுமா. புரிதல் இல்ல, கொஞ்சம் பொறுமையா தான் போகும். இப்ப பாருங்க, ஆசியாவானது உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம். அப்போ ஆசியா என்ற ஒரு கண்டம் உலகில் இருக்கக்கூடிய 7 கண்டங்களில் மிகப்பெரிய கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிய கண்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெருசுன்னு சொல்றாங்க. அப்ப பெருசா இருந்தா அதுக்கு தகுந்த மக்கள் தொகை இருப்பாங்க இல்லையா? அப்ப அதிக மக்கள் தொகை கண்டமாகும். ஏன்னா, இப்ப இந்தியா என்ற நாடு எங்க இருக்குன்னு படிச்சோம்? ஆசியா என்ற கண்டத்தில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எங்க ஆ உங்களுக்கெல்லாம் இது எங்க பயனடையும்ன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு பிக் ரோல் இது வந்துட்டு உங்களுக்கு புரியுமா? அதனால நீங்க வந்துட்டு என்ன செய்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இது தெரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் இந்த டீட்டெயில்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அதிக மக்கள் தொகை கண்ட கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த ஆசியா. இந்திய என்ற நாடு எங்க இருக்கு? ஆசியா என்று இருக்குது. சீனா என்ற நாடு எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆசியா என்ற கண்டத்துல இருக்கு. அப்போ உலகிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த 2 மிகப்பெரிய நாடுகள் தான் மக்கள் தொகை கொண்ட நாடுகளாகவே இருக்குது. அப்போ இந்த இந்தியா என்ற கண்டம் தான் வந்து ஆசியா என்ற சீனா என்ற நாட்டை காட்டிலும் அதிக மக்கள் தொகையா இருந்தது அதுதான் இப்போ. இப்போ இந்தியா வந்துட்டு அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த 2 மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளே எங்க இருக்கு? இந்த ஆசியா கண்டத்துல. அப்போ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்காது. அப்போ மத்த நாடுகளை காட்டிலும் இந்த ஆசியா வந்துட்டு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த 2 நாடுகளே உங்களுக்கு உதாரணமாக முதல் நாடு எதுனா இந்தியா, 2வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனா. அதுக்கப்புறம் இது 2 நாடுகள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசியா என்ற கண்டத்தில. அப்போ இது உலகின் பரப்பளவில் 30% மக்கள் தொகையில் 60% உள்ளடக்கியது. அப்போ உலக மொத்த பரப்பளவு இவ்வளோதான் உலக உருண்டைனா, இதுல மொத்தமா இது எவ்வளோ புடிச்சு வச்சுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 30%. இது மொத்தம் 100%த்துல 30% இந்த ஒரு கண்டம் மட்டும் தான். மீதம் இருக்கிற 70% எந்த நாடுன்னா 6 கண்டங்கள் இருக்குது. அப்போ 100%த்துல இந்த ஆசியா என்ற கண்டம் மட்டும் பரப்பளவுல இடம் வச்சிருக்குதுன்னா, அதே மாதிரி மொத்த மக்கள் தொகை 100% மக்கள் தொகை இந்த 7 கண்டத்துல இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 60% மக்கள் தொகை யார்கிட்ட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆசியா கண்டத்துல மட்டும் இருக்குது. மீதி 40% தான் யார்கிட்ட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீதமுள்ள இந்த 6 கண்டத்துல இருக்குது. அப்போ மக்கள் தொகையில பார்த்தீங்கன்னா, 60%ம் ஆசியா கண்டத்துல. ஏன்னா, முதலிடமான இந்தியாவிலயும் இருக்குது, 2ஆம் இடமான சீனாவிலயும் இருக்குது. அப்ப இந்த 2 நாடுகளும் எங்க இருக்குன்னா, இந்த ஆசியா கண்டம். அப்போ 60% வந்துருச்சா? பரப்பளவுல பார்த்தீங்கன்னா, இதுதான் பெரிய கண்டம்னா. அப்போ இருக்கிறதுலயே 30% இங்கன்னா, மீதமுள்ள 70% தான் மற்ற 7 கண்டங்கள். அப்போ அந்த 7 கண்டங்கள் பிரிச்சா எத்தனை சதவீதமாக இருக்குன்னு பாருங்க. அப்போ தெரிஞ்சுச்சா இதனுடைய விளக்கம் வந்துட்டு? அதுக்கப்புறம் பாருங்க,
இதெல்லாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எக்கனாமிக் படிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. அதனால இத கொஞ்சம் நல்லா படிங்க பாருங்க. ஆசியாவின் பெரும்பாலான நிலப்பரப்பு வட அரைக்கோளத்தில் பரவியுள்ளது. அதானே நம்ம படிச்சோம். பாருங்க. இது கிழக்கு, வடக்கு, தெற்கு. இது கிழக்கு, மேற்கு. அப்ப இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு. அப்போ இது எங்க இருக்கு? வடகிழக்கு. வடகிழக்கு தானே குடுத்துருக்காங்க. அததான் குடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஆசியாவின் பெரும்பாலும் நிலப்பரப்பு வட அரைக்கோளத்தில். இங்க தானே இருக்குது. வடக்கு பக்கமா இந்த மேல தான் இருக்குது. வட அரைக்கோளத்தில் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க. இது பல வகையான நிலத்தோற்றம், கலாச்சார கூறுகளை கொண்டது. நம்ம படிச்சோம் நிலத்தோற்றங்கள்லாம் மலை, காடு இதெல்லாம் படிச்சுட்டோம். அப்போ அதுக்கு தகுந்த மாரி தான் எப்படி இருக்கும் பாத்தீங்க, அங்க இருக்கிற மக்களும் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த மக்கள் வந்துட்டு காட்டிலேயே இருக்கிறாங்கன்னா, அந்த காட்டுல இருக்க மக்கள் வந்துட்டு யாரு கூட வந்துட்டு ஒரு கனெக்ட் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம், பேச்சு எல்லாமே எப்படி இருக்கும்? மாறுபட்டு இருக்கும். அப்போ ஒரு மக்களோட மக்கள் இணைந்திருக்காங்கன்னா, அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பேச்சு வழக்குகள்லாம் வேற மாரி இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ அந்த பல வகையான நிலத்தோற்றம் இருக்குது. அந்த நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் தான் மக்களுடைய கலாச்சாரமும், பண்பாடுகளும் நிறைந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ உயர்ந்த மலைகள், இதுதான் வந்துட்டு இயற்கையா பிரிஞ்சிருக்கிற நிலத்தோற்றங்கள். உயர்ந்த மலைகள், மலைனா உயரமா இருக்கிறது. இது வந்துட்டு மலை. கடல் இருந்து இது கடல். கடலிருந்து இருந்தா இது மலைகள். அதிலிருந்து கொஞ்சம் தூரம் போனா அது பீடபூமி. அதிலிருந்து அதிலிருந்து கொஞ்சம் தூரம் போனா சமவெளிகள். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? சமவெளிகள். இதுதான் வந்துட்டு மலைகள். மிக உயரமான பகுதி மலை கடலிலிருந்து. அதுக்கப்புறம் கடலிலிருந்து 200, 500 மீட்டர் தூரத்தில் இருந்தா அது வந்து பீடபூமிகள். அதுக்கப்புறம் கடலிலிருந்து சிறு தொலைவு இருந்துச்சுன்னா, அது வந்து சமவெளிகள். மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இங்கேயும் மக்கள் வசிக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட அந்த உயரத்தின் அடிப்படையில மாறுபட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீவுகள். இதெல்லாம் கடல்ல இருக்கிற தீவுகள். இதுதான் வந்துட்டு நிலத்த வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீவுகள். அதுக்கப்புறம் தீபகற்பங்கள். தீபகற்பங்கள்லாம் எத சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இந்திய என்ற நாடு நம்ம படிச்சுட்டோம். இந்திய என்ற நாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 3 பக்கம் நீராழம். இந்த பக்கம் நீரு வங்காள விரிகுடா, இந்த பக்கம் அரபிக்கடல், இந்த பக்கம் இந்திய பெருங்கடல். அப்ப 3 பக்கம் நீராக இருந்தால், ஒரு பக்கம் வந்து நிலத்தால் சூழப்பட்டிருந்தால், அது என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீவுகள், தீபகற்பம்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நிலத்தின் அடிப்படையில ஆசியா என்ற கண்டத்த வந்து பிரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இததான் பிரிச்சு வச்சிருக்குது. அந்த நிலத்தோற்றத்தை வந்து இதன் அடிப்படையில பிரிச்சிருக்காங்க. பீடபூமிகள், மலைகள், சமவெளிகள், தீவுகள், அதுக்கப்புறம் தீபகற்பம். இதுதான் வந்துட்டு இயற்கை நிலத்தோற்றத்தின் அமைப்புல பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வற்றாத ஆறுகள் எங்க உற்பத்தி ஆகுது? உயர்ந்த மலைகள்ல. அப்போ ஆசியாவின் பல்வேறு நிலப்பரப்புகளில் வந்துட்டு பாய்கிறது. இந்த ஆற்று பள்ளத்தாக்குகள் நாகரிகங்களின் தொட்டில்கள் ஆகும். அதாவது வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம் சிந்து வெளி நாகரிகமும் எங்கன்னா சிந்து நதிக்கரையில தான் தோன்றியதுன்னு பார்த்திருப்போம். அதுதான் என்ன சொல்றதுன்னா, அந்த ஆற்று பள்ளத்தாக்குகளா இருக்குது இல்லையா? அந்த ஆறு போகுது. அந்த ஆறு போகக்கூடிய இந்த பள்ளத்தாக்குகளா இருக்குது இல்லையா? ஆற்றினுடைய கரைகள்ல, அந்த பகுதிகள்ல தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகரிகங்களின் தொட்டில்ன்னு சொல்றாங்க. அங்க நாகரிகங்களே வளர்றதுக்கு காரணம் ஏன்னா, மக்கள் வந்துட்டு குடியேறினாங்க. ஏன்னா, ஆற்று பகுதிகள்ல மக்கள் வந்து குடியேறி இருப்பாங்க. ஏன் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்துட்டு பருகுறதுக்கு மக்களுக்கு நீர், பயிர் செய்யறதுக்கு நீர் கிடைச்சது. அது பயிர்கள் உற்பத்தி பண்றதுக்கும், கால்நடைகளுக்கும் உற்பத்தி செய்யறதுக்கு நீர் கிடைச்சது. அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதன் மூலியமாக தான் வந்துட்டு உணவுப் பொருளும் மக்களுக்கும் கிடைச்சது. அதாவது மா ஆடு, மாடுகளுக்கும் கிடைச்சது. அப்போ கடற்கரை இந்த கடல் அப்பல்லாம் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு ரோடுவே. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த கடல் மூலமா தான் வணிகமே நடைபெற்றதுன்னு படிச்சோம். அப்போ பொருளாதாரங்கள் வந்துட்டு ஏற்றுமதி, இறக்குமதி அதாவது குடுக்குறது, வாங்கல், பண்டமாற்று முறையெல்லாம் இருந்தது இல்லையா? இங்க தான் வந்துட்டு அந்த வழியே எங்கேருந்து ஆரம்பமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்று வழி அங்க தான் வந்துட்டு என்ன படிச்சோம் நம்ம துறைமுகங்கள்லாம் படிச்சிருக்கோம். அப்ப எல்லாத்திற்கும் உகந்ததாக எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகரிகம் வளர்றதுக்கு அப்ப மக்கள் தங்குறதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். அப்படி தங்குனதுனால அப்படியே மக்கள் வந்துட்டு நாகரிகமும் உருவாச்சு. ஏன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது, அப்ப அந்த கலாச்சாரம், பண்பாடுகள்லாம் மாறுபடுது இல்லையா? அப்ப மக்கள் இங்கிருந்த கலாச்சாரம் அங்கேயும், அங்கிருந்த கலாச்சாரம் இங்கும் கத்துக்கும்போது, அப்ப நாகரிகங்கள் வளருது இல்லையா? இதுதான் வந்து கான்செப்ட். ஏன் வந்துட்டு நாகரிகம் உருவாகுதுன்னா, மக்கள் வந்துட்டு ஒரே இடத்துல காட்டுல இருக்கிறவங்க காட்டுலயே இருந்தா, அதுக்கப்புறம் வந்துட்டுனா சமவெளியில இருக்கிறவங்க சமவெளியிலே இருந்தா, ஆற்றுப் பகுதியிலே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அது வளரவே வராது. ஆனா மக்கள் வந்துட்டு தங்குறாங்க.
தங்குறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நல்ல நீர் வசதி இருக்குது. நிலம் நிலம் நீர் இருக்கிறதுனால அந்த மண்ணும் நல்ல வளமான மண் இருக்குது. மண்ணு ஏன் வளமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற நீரச்சத்தாலும் சரி, அந்த இலை மக்குகளாலும் சரி, மண் வந்து நல்ல ஒரு பதமான மண் இருக்குது. அதனால வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து நல்ல விளைச்சலை கொடுத்தது. விளைச்சலை கொடுத்ததுனால அங்க வந்து தேவைக்கு போக தன் தேவைக்கு போக மீதம் உள்ளது என்ன செய்தோம்னா, குடுக்குறதுக்கு மற்றவங்களுக்கு குடுக்குறதுக்காக பண்டமாற்று முறை ஏற்பட்டது. இவங்களால விளைவிக்கப்பட்ட பொருட்கள் வந்து மற்றவர்களுக்கும் அவங்களுக்கு இழைக்காத பொருள் வந்து மற்றவர்கள் வந்து பெற்றாங்க. அப்போ குடுக்கல் வாங்கல் இருந்ததுனால, அப்போ அதே மாரி தான் வந்து கலாச்சாரமும் வந்து நடைபெற்றிருக்கு. அப்போ அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து போனதுனாலே, அங்கிருந்து வந்ததுனால தான் ஏற்பட்டிருக்கு. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணும் இல்லம்மா. இப்போ கிணத்து தவளையே ஒரே இடத்துல இருந்தா, அதனுடைய பண்பு எப்படி இருக்கும்? ஒண்ணு போயிட்டு வெளியில போயிட்டு வந்ததுன்னா, அதனுடைய பண்பு இருக்கும். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கு உதாரணம் பாருங்க. பல நாகரிகங்களின் தொட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆசிய கண்டத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இது எல்லாம் இந்த நாகரிகங்கள்லாம் மெசபடோமிய நாகரிகம் எந்த நதிக்கரையில் தோன்றியது? சிந்துவெளி நாகரிகம் எதன் நதிக்கரையில் தோன்றியது? சீன நாகரிகம் எதன் நதிக்கரையில் தோன்றியது? இதெல்லாம் நீங்க ஹோம்வொர்க்குமா பாருங்க. இப்போ ஆசியா என்ற கண்டம் வந்துட்டு வடக்கு அரைக்கோளத்துல தான் அமைந்திருக்குதுன்னு படிச்சோம். இப்போ அதனுடைய அமைவிடம் மற்றும் பரப்பளவு. அப்போ ஆசியா என்ற கண்டம் 10 டிகிரி 4 நிமிடம் தெற்கு அச்சத்திலிருந்து 81 டிகிரி 12 நிமிடம் வடக்கு அச்சம் வரையிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது 0 இதுதான் இது இல்ல. இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வடக்கு தான் போயிடுச்சு. அப்போ இதுதான் வந்து நிலநடுக்கோடு. இந்த நிலநடுக்கோடு எப்படி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 கண்டங்கள் இருக்குதா? இந்த கண்டங்களுக்கு நடுவுல தான் வந்து அதாவது இந்த உலக வரைபடத்தினுடைய அளவுல போட்டது இது வந்துட்டு. இந்த நிலநடுக்கோடு எப்படின்னா, இந்த மொத்த உலக வரைபடம் இருக்குது இல்லையா? அந்த ஷேப்பு அதனுடைய நடுவுல போட்டது. ஆனா, நம்ம இந்தியாவிற்கான நேர மண்டலம் ஒண்ணு, உலகத்திற்கான நேர மண்டலம்னு ஒண்ணு போடுவாங்க. அததான் வந்துட்டு இந்த கண்டத்தின் அடிப்படையில வந்துட்டு நேர மண்டலங்கள் வந்து பிடிச்சிருப்பாங்க. இப்போ நீ எப்படி புரிஞ்சுக்கன்னா, இந்த கண்டத்துல தான் வந்துட்டு மக்கள் வசிக்கிறாங்க. இந்த கண்டத்துல மக்கள் வசிக்கும்போது, இந்த கண்டத்துல உள்ள மக்களுக்கான நேரம் தானே தேவை. அப்ப இந்த கண்டத்துல தான் எந்த கண்டத்தின் வழியாக மத்தி இருக்குதோ, அதுல வந்து அந்த ந கிரீன்விச் வழியாக ஒண்ணு போகுதுன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அதன் வழியாக இந்த டைம் லைன் வந்து போட்டிருப்பாங்க. ஆனா, இந்த நிலநடுக்கோடு பார்த்தீங்கன்னா, இது எங்க இருக்குன்னு பாருங்க. நிலநடுக்கோடு இந்த கண்டத்தின் வழியாக போகுதா? இல்லாட்டி இந்த மொத்தமா அந்த அந்த அமைப்பு இருக்குது இல்லையா? உலக வரைபடத்தினுடைய அமைப்பு, ஜியாய்டு ஷேப்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது கோள வடிவம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கோலத்தின் அடிப்படையில இத பிரிச்சிருக்காங்களான்னு பாருங்க. அப்போ அத 2 சம பாகங்களாக பிரிச்சுட்டு, அப்போ இந்த நிலநடுக்கோடு இத என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0த்திலிருந்து 1லிருந்து 90 டிகிரி வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வட அரைக்கோளம்னு சொல்லுவாங்க. இது 90 டிகிரி. அதே மாதிரி இந்த பக்கம் தெற்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 1, 2, 3 அப்படின்ட்டு 90 டிகிரி வரைக்கும் இது தென் துருவம்னு சொல்லுவாங்க. அதாவது தென் வடகோளம். தென் கோளம்னும், இது வடகோளம்னு சொல்லுவாங்க. அப்ப இங்கிருந்து இப்படி போனால் 90 டிகிரி வரைக்கும், இங்கிருந்து கீழ தெற்கு வந்தால் 90 டிகிரி இருக்கும். அப்போ நிலநடுக்கோடு என்பது 0. அப்போ இந்த 0த்திலிருந்து கணக்கெடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசியா என்ற கண்டம் பார்த்தீங்கன்னா, இங்க தானே சொன்னாங்க வடக்கு. ஏன்னா வடக்கு பக்கம் தானே அமைஞ்சிருக்குது. அப்போ வடக்குல எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியாவுக்கு படிச்சிருப்போம். 10 டிகிரிலேருந்து இந்த அதாவது அந்தமான் நிக்கோபார்ல வந்துட்டு இந்தியாவுக்கான அந்த வரைபடம் வந்து பரவல் வந்து குடுத்துருப்பாங்க. அதே மாரி தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க குடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இங்க 1ன்னு வருதுன்னா, அதுக்கப்புறம் 2, 3 இப்படி 90 வரைக்கும் போகுது இல்லையா? அப்போ இந்தியாவுக்கானது வந்துட்டு 8, 10ல இருக்குதுன்னா, அப்போ இங்க ஆசியாவுக்கானதுன்னு பாருங்க. 10 டிகிரி இந்தியாவுக்கானது வந்து 8 டிகிரி வரும். 8 டிகிரி 4 நிமிடம் வரும் இந்தியாவுக்கானது. இந்தியாவுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, 8 டிகிரி 4 நிமிடம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார்ல வரும். ஆனா, இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தோனேஷியாவுல வரும். இந்தோனேஷியா பகுதியில 11 டிகிரில வருது. அப்போ 11 டிகிரினா, நம்ம இங்கிருந்து தானே போறோம். இந்த நிலநடுக்கோட்டிலிருந்து 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. அப்போ 11 டிகிரி இங்க வருதுன்னா, இந்த இந்தோனேஷியா பகுதியில வருதுன்னா, அப்போ இங்கிருந்து வடக்கு பக்கம் போக இங்க வரைக்கும்
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இங்கிருந்து கிழக்கு தீர்க்கம் சொல்லிட்டு, இந்த பக்கம் வரைக்கும் இந்தியாவோட பரவல் வந்து சொல்றாங்க. அப்போ இது வந்து எப்படி வந்துட்டு நம்ம இந்தியாவிற்கான அருணாச்சல பிரதேசத்துலருந்து குஜராத் வரைக்கும், கட்ச் வளைகுடா வரைக்கும், அதே மாரி இந்தியாவுடையது இங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் சொல்லிட்டு எப்படி வந்து நில எல்லைய பிரிக்கிறாங்களோ, அதே மாரி தான் இங்கிருந்து இந்த டிகிரி வந்துட்டு 11 டிகிரில இருந்தும், இதுதான் வந்துட்டு வடக்கு. அதுக்கப்புறம் கிழக்கு தீர்க்கம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து அதுக்கப்புறம் இதோடைய பரவல் வந்து சொல்லுவாங்க. இந்த யூரல் மலைத்தொடர் வரைக்கும் படிச்சோம் இல்லையா? அததான் இங்க அதனுடைய டிகிரில வந்து குடுத்துருப்பாங்க. ஏன்னா, இந்த டிகிரில தான் நம்ம அடுத்த வகுப்புல 8ஆம் வகுப்புல வந்து நல்லா தெளிவா குடுத்துருப்பாங்க. அப்ப நாம் 7ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புலயே குடுத்துருப்பாங்க. அப்ப நம்மள தெளிவா பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல். அதுக்கப்புறம் பாருங்க 11 டிகிரி 10 டிகிரி 11 நிமிடம் தெற்கு அச்சத்திலிருந்து 81 டிகிரி 12 நிமிடம். அப்போ இங்கிருந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா 81 டிகிரி இங்க மேல. இங்கிருந்து இங்க வரைக்கும் மேல. அதுக்கப்புறம் 26 டிகிரி 2 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் முதல் 166 டிகிரி 40 நிமிடம் மேற்கு தீர்க்கம் வரையிலும் பரவியிருக்குது. அப்போ இங்கே கிழக்கு பக்கம் 26 டிகிரி 2 நிமிடத்திலிருந்தும் மேற்கு பார்த்தீங்கன்னா 169 டிகிரி 40 நிமிடம் மேற்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. இதன் மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்துட்டு இதனுடைய பரப்பளவு. இப்போ உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 44 மில்லியன் என்பது 1 மில்லியன் என்பது எத்தனை லட்சத்திற்கு சமம்னு மட்டும் பாருங்கம்மா. இதுதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். நான் எல்லா வகுப்புலயும் குடுத்துட்டு தான் இருப்பேன் அத. நீங்க தேடி பாருங்க. அப்போ இது வந்துட்டு தெற்கு, இது கிழக்கு தீர்க்கம் படிச்சோமா 26. இதனுடைய வடக்கு தீர்க்கம் இங்கிருந்து இது வந்து முடியுதா? அது மேற்குல வந்து 169 டிகிரி. இதுதான் வந்து ஆசியாவுடைய அமைவிடம். எங்க? இந்த உலக வரைபடத்துல. உங்களுக்கு என்ன ஹோம்வொர்க்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலநடுக்கோட்டு பார்த்தீங்கன்னா, ஆசியா என்ற கண்டத்தில வந்துட்டு, அந்த 7 கண்டங்களின் அடிப்படையில வந்து பிரிச்சிருக்காங்களா நிலநடுக்கோட்ட? இல்லையா மொத்தம் புவியில கிடைக்கப்பெற்ற இந்த கடல் மற்றும் 5 பெருங்கடல்கள் படிச்சோம். 7 கண்டத்தின் அடிப்படையில இந்த நிலநடுக்கோட வந்து பிரிச்சிருக்காங்களான்னு பாருங்கம்மா. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்வொர்க். இதுக்கப்புறம் எல்லைகள் படிச்சிட்டோம். பாருங்க. எல்லைகள் பாருங்க. அது அமைவடைஞ்சது எங்க அமைஞ்சிருக்கு? அது எந்த பொசிஷன் வேர்ல்டு மேப்ல எந்த பொசிஷன்ல வந்துட்டு இந்த ஆசியா என்ற கண்டம் இருக்குதுன்னு படிச்சோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லைகள் அதனுடைய பரவல். ஆசிய கண்டம் வடக்கில் பார்த்தீங்கன்னா, ஆர்க்டிக் பெருங்கடல், வடக்கு ஆர்க்டிக் பெருங்கடல், இதற்கா வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தெற்கில் வந்து யாரு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல் படிச்சோமா? அதுக்கப்புறம் கிழக்கில் பார்த்தீங்கன்னா, தெற்கில் இந்திய பெருங்கடல், மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா, யூரல் காகசஸ் மலைகள், செங்கடல், மத்திய தரைக்கடல், கிழக்கில் வந்துட்டு பசிபிக் பெருங்கடல். இந்த பக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு வந்துட்டு பசிபிக் பெருங்கடல் இருக்கும். இந்த பசிபிக் பெருங்கடல் இங்கேயும் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இங்கேயும் இருக்கும். இது 2த்தையும் இந்த கார்னரையும் ஃபோல்டு பண்ணி மடிச்சா தான் ஒரு கோள வடிவத்தில ஜியாய்டு ஷேப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்புனா தான் அப்படி மடிச்சோம்னா, அந்த பக்கமும், இந்த பக்கமும் பசிபிக் பெருங்கடல் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஆனா, இப்போ வந்துட்டு உலக வரைபடத்தை உங்களுக்கு மொத்தமா பிரிச்சு போட்டா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா. ஏன் வந்துட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே பசிபிக் பெருங்கடல் ஏன் இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குதுன்னா, இதுதான் வந்துட்டு காரணம். அதுக்கப்புறம் பாருங்க, யூரல் மலைத்தொடர் மேற்குல யார் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, யூரல் மலைத்தொடர், காகசஸ் மலைகள், செங்கடல் இருக்குது, மத்திய தரைக்கடல் இருக்குது, காஸ்பியன் கடல். இது எல்லாம் தான் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவுடைய கண்டத்துக்கு. இதெல்லாம் அதனுடைய எல்லைப் பகுதி. அதுக்கப்புறம் பாருங்க, சூயஸ் கால்வாய் ஆசியாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிக்கிறது. எது வந்துட்டு சூயஸ் கால்வாய் இருக்குதா? இது ஆசியா. இது ஆப்பிரிக்கா. அப்போ இங்க இருக்கிற ஒரு கால்வாய் தான் சூயஸ் கால்வாய் பார்த்தீங்கன்னா, இந்த கால்வாய் தான் வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசியாவையும், ஆப்பிரிக்காவையும் பிரிக்கிற கால்வாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சூயஸ் கால்வாய். அப்போ இந்த சூயஸ் கால்வாய் வருவாக தான் வந்துட்டு நெறைய பேர் வந்திருப்பாங்க. வணிகம் நடைபெற்றிருக்கு, வந்திருப்பாங்கன்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ சூயஸ் கால்வாய் வழியாக இந்தியாவிற்கெல்லாம் வருகை புரிஞ்சிருப்பாங்க. அப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிக்கிறது. அதுக்கப்புறம் பேரிங் நீர்சந்தி ஆகியவை ஆசியாவை வட அமெரிக்காவிடமிருந்து பிரிக்கிறது. பேரிங் நீர்சந்தி. அதாவது நீர் சந்தினா வட அமெரிக்காவிடம் இருந்து ஆசியாவை பிரிக்கிறது. பாருங்க. இது வட அமெரிக்கா. இது ஆசியா. ஆசியா இங்க இருக்கு.
ஆனா இந்த பேரிங் நீர் சந்தி ஆப்பிரிக்காவையும் வட அமெரிக்காவா வருது? ஆமா. வட அமெரிக்காவிடமிருந்து பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிங் நீர் சந்தி. நீர் சந்தின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. இந்த பேரிங் நீர் சந்தி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசிபிக் பெருங்கடல் நீரும், இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் நீரும் ஒன்றாக இணையக்கூடியதுக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீர் சந்தி. ஆனா, இது எதை எதை பிரிக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 நீரையும் வந்து சேர்த்தா அது நீர் சந்திம்மா. அதாவது நீர் சந்தி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரிங் நீர் சந்தி என்பது இந்த நீரையும் ஒன்றாக சேர்த்துது. ஆனா, எந்த 2 கண்டங்களையும் பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வட அமெரிக்கா என்ற கண்டத்தையும், அதேக்கப்புறம் ஆசியா என்ற கண்டத்தையும் எது பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிங் என்ற நீர் சந்தி வந்து பிரிக்குது. அப்போ இந்த கடலுடைய நீரும், இந்த கடலுடைய நீரும் என்ன செய்யுது? 2ம் ஒன்றாக இணையுது. ஆனா இந்த கண்டமும் பிரியுது. அப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ இது ஒரு கண்டம், இது ஒரு கண்டம். இந்த 2 கண்டமும் பிரிஞ்சுச்சுன்னா, இப்போ ஒண்ணும் இல்லம்மா. நீர் சந்தி, நிலசந்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது 2 நிலம் இருக்குது. இந்த 2 நிலத்துக்கு தனித்தனியா இருக்கா? இந்த 2 நிலத்துக்கு இடையில தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கடல் நீர் ஒண்ணா இருக்குது. அப்போ இந்த 2 நீ இடமும் வந்துட்டு இது வந்துட்டு ஆப்பிரிக்கான்னு வச்சுக்கங்க. இது வந்துட்டு இல்ல இது ஆசியான்னு வச்சுக்கோங்க. இது ஆப்பிரிக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆப்பிரிக்காவையும், ஆசியாவையும் தனித்தனியாக பிரிக்கிறது ஒரு 2 கடல் வந்துட்டு ஒன்றா சேர்ந்துச்சா? இது வந்துட்டு அட்லாண்டிக் பெருங்கடல் இல்லாட்டி இந்திய பெருங்கடல்னே வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 கடல் நீரும் ஒன்றாக சேர்ந்துச்சு. ஆனா இந்த 2 நிலங்களும் வந்து பிரிஞ்சிடுச்சா? ஆனா நிலச்சந்தி என்பது இந்த 2 நிலங்களும் ஒன்றாக சேர்ந்துரும். அப்ப இங்க 2 நிலமும் ஒண்ணாயிடும். ஆனா நீர் என்ன ஆயிடுச்சு? இந்த பக்கம் பிரிஞ்சிடுச்சு, இந்த பக்கம் நீர் பிரிஞ்சிடுச்சு. அதுதான் வந்துட்டு நிலசந்தி. நிலசந்தின்னா வந்துட்டு 2 நிலமும் ஒன்றாக சந்திக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. நீர் 2ம் விலகிடுச்சு. ஏன்னா, இந்த பாருங்க. இந்த நிலமும், இந்த ஆப்பிரிக்கா என்ற நிலமும், ஆசியா என்ற நிலமும் பக்கத்துல பக்கத்துல 2ம் ஒண்ணா இணைஞ்சிடுச்சு. ஆனா, இந்த 2ம் ஒண்ணா இணைஞ்சதுனால, இங்கிருந்த நீர் விலகிடுச்சு, இங்கிருந்து நீர் விலகிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 2 கண்டங்களும் ஒன்றாக இணைந்தால் அது நிலசந்தி. 2 நீரும் ஒன்றாக இணைந்தால் அது நீர் சந்தி. அப்போ நீர் 2ம் ஒன்றாக சேரும். இப்போ அட்லாண்டிக் பெருங்கடலுடைய நீரும், பசிபிக் பெருங்கடலுடைய நீரும் ஒன்றாக சேர்ந்துடுச்சு. ஆனா 2 கண்டங்களை பிரிச்சிடுச்சு. எந்த கண்டம்? வட அமெரிக்கா கண்டம், ஆசிய கண்டம். அப்ப 2த்தையும் பிரிச்சிடுச்சு. அதுதான் வந்துட்டு எத சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிங் நீர் சந்தின்னு சொல்றாங்க. இந்த பேரிங் நீர் சந்தில நம்ம அந்த வரைபடத்துல பார்க்கலாமா எங்க இருக்குதுன்ட்டு. இப்ப தெரிஞ்சுக்கங்க. நீர் சந்தினா என்ன? நிலசந்தினா என்ன? நீர் சந்தினா 2 நீரையும் ஒண்ணா சேர்க்கும், நிலத்தை வந்து பிரிக்கும். நிலசந்தினா 2 நிலத்தையும் ஒண்ணா சேர்க்கும், நீரை வந்துட்டு பிரிச்சிரும். நீர் வந்து சேர்க்கும், 2 நீரும் ஒண்ணா சேரும். நிலத்த வந்து பிரிச்சிரும். ஆனா நிலச்சந்தி என்பது 2 நிலத்தையும் ஒண்ணா சேர்க்கும், நீரை வந்து பிரிச்சிரும். அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ ஒரு இடம் வந்துட்டு ஒரு நிலமா இருக்குது. இந்த நிலம் வந்துட்டு ஒரு கடல் இருக்குது. அந்த இடத்த வந்துட்டு ஒரு லேண்ட் வந்து ஆக்குபை பண்ணிடுச்சுன்னா, அப்போ நீர் விலகிடுதா? அவ்வளோதான். அப்ப நீர பிரிச்சுடுதா? அப்போ நீர் விலகிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வட அமெரிக்காவிலேருந்து பிரிக்கிறது. இப்போ படிச்சுட்டது நம்ம இதெல்லாம். இது ஆசியாவுடைய இது ஒரு மேப் வேணா ஒரு வாட்டி பார்க்கலாம் இருங்கம்மா. இருங்க பேரிங் நீர் சந்தி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அது அந்த ஆசிய கண்டம். ஏன்னா ஆசியா கண்டம் இது துருக்கி வரைக்கும் இருக்கு. அப்போ இது ஐரோப்பா கண்டம் முடிஞ்சிச்சு. கீழ வந்தா தென் அமெரிக்கா, மேல வந்தா வட அமெரிக்கா. அப்போ அந்த வட அமெரிக்காவுக்கும் இந்த ஆசியா கண்டத்தை பிரிக்கிறது தானே சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டு தானே இது? உங்களுக்கு புரியலன்னா, எங்க இருக்குதுன்னே தெரியல. இப்ப ஆசியா கண்டம் இங்க குடுக்கல. ஆசியா கண்டம் இருக்குது. ஆனா வட அமெரிக்கா வந்துட்டு ஐரோப்பாக்கு அடுத்து வருது. இங்க தானே இருக்கு பாருங்க. ஐரோப்பாக்கு அடுத்து வட அமெரிக்கா கண்டம். வட அமெரிக்கா கண்டம் தான் எது வரைக்கும் இருக்கு? இதோ வரைக்கும் இருக்குது. ஆசியா கண்டம் இங்க இங்க வரைக்கும் இருக்குது. அப்போ இங்க இருக்குதுன்னும் போது, இதனுடைய கண்டங்கள் தான் எது பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கா சு பேரிங் கால்வாய் வந்துட்டு பிரிக்குதுன்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அவ்வளோதான்.
இப்போ பாருங்கம்மா, அரசியல் சூழ்நிலையாக பிரிச்சதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் மேப்ல. இப்ப படிக்கும்போது காமிச்சுன்னா நம்மளுக்கு ஒண்ணு மறக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தகவல் பிழை பாருங்க. ஆசியாவில் 12 நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது. அதில் 1 மட்டுமே 2 முறை நிலத்தால் சூழப்பட்டு காணப்படுகிறது. அந்த அதாவது அது நிலத்தால் சூழப்பட்டுள்ள பிற நாடுகளால் சூழப்பட்டுள்ளது. அந்த நாடு எது என்பதை கண்டறிக. மொத்தம் வந்துட்டு ஆசியா என்ற கண்டத்துல 48 நாடுகள். அந்த 48 நாடுகள் பார்த்தீங்கன்னா, அதுல 12 நாடுகள் வந்து நிலத்தால சூழப்பட்டிருக்குது. அதாவது நிலத்தின் மொத்த நாடுகளால் வந்து சூழப்பட்ட நாடுகள். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய ஆசியால இருக்கிற அனைத்து நாடுகளும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்த யூரல் மலைத்தொடர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆசியா என்ற ஐரோப்பா கண்டம் வந்துருச்சு. அப்ப இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கஜகிஸ்தான், அப்புறம் கிர்கிஸ்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வராது, ஈரானும் வராது. இந்த மங்கோலியா, அதுக்கப்புறம் சீனா வராது. இந்த மாரி ஆ ஒரு நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா, 2 முறைனா, அதாவது ஆ நாட்டுக்குள்ள நாடு. அந்த மாரி ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுக்குள்ள இப்போ இப்போ இந்த நாடு வந்துட்டு நிலத்தால சூழப்பட்டிருக்குது. அப்போ நிலத்தால உள்ள நாடு. அப்ப இந்த நாட்டுக்குள்ள ஒரு நாடு இருக்கு இல்லையா? அப்பதானே இந்த நாட்டாலயும் சூழப்பட்டிருக்குது. அந்த நாட்டாலயும் இந்த நாட்டுக்குள்ளேயும் இது சூழப்பட்டிருக்குது. அதுதான் வந்து 2 முறைன்னு சொல்றாங்க. அது எந்த நாடுன்ட்டு பாருங்கம்மா. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்வொர்க். அப்ப மொத்தம் ஆசியாவுல நிலத்தால சூழப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல பாருங்க. இந்தியாவிலேயே இருக்கும் பாருங்க. நேபாளம் இருக்குதுன்னு படிச்சோம். அதுக்கப்புறம் பூட்டான் படிச்சோம். ஆப்கானிஸ்தான் இதுவும் நிலத்தால் சூழப்பட்டிருக்குது. இதுவே இந்தியாக்குள்ள இருக்குதுன்னா, அப்ப மத்தது இந்த ஆசியாக்குள்ள எத்தனை நாடுகள் இருக்கு? 12 நாடுகள். அப்போ நீங்க அந்த 2 அந்த நாடு எதுன்னு பாருங்க. அதுதான் சொல்றேன். நிலத்தால 2 முறைன்னா, அந்த நாடே வந்துட்டு சூழப்படும். அந்த நாட்டுக்குள்ள இந்த நாடு இருந்துச்சுன்னா, அது சூழப்பட்டிருக்கு. அது நாடு எந்த நாடுன்னு கேட்குறாங்க. அதுதான் உங்களுக்கு ஹோம்வொர்க் குடுத்துருக்கேன். பாருங்கம்மா. அதுக்கப்புறம் அரசியல் பிரிவுகளாக எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவில் பார்த்தீங்கன்னா, 48 நாடுகள் வந்துட்டு உள்ளது. மொத்தம் எத்தனை நாடுகள் பார்த்தீங்கன்னா, 48 நாடுகள் ஆசியாவுல இருக்குது. அரசியல் ஆட்சி புரிவதற்காக பிரிச்சு வச்சிருக்காங்க. நிர்வாகத்தின் அடிப்படையில. அந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா, நிலத்தோற்றம், மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டாங்க. அதாவது நிலத்தோற்றத்தின் அடிப்படையிலும், அரசியல் நிலைப்பாடுகள், அரசியல் நிர்வாகம் பண்றத்தின் அடிப்படை நிலத்தினுடைய இப்போ காடு இருக்குது, மலை இருக்குது. அப்போ இந்த காடே அந்த பக்கம் போக முடியாதுன்னா, இந்த பக்கம் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் இந்த காட்டுக்கு முன்னாடி, இந்த பெரிய மலைக்கு முன்னாடி இந்த ஒரு நாடாக பிரிச்சிருப்பாங்க. இந்த காட்டுக்கு அடுத்து ஒரு நாடாக பிரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த இயற்கையும் ஒரு காரணமாக இருக்குது இல்லையா? அந்த நாட்டை நிர்வாகத்துல பிரிக்கிறதன் அடிப்படையில. அது மட்டும் இல்ல, அரசியல் நிலைப்பாடுகளும் 2 காரணமும் இருக்குது பிரிக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்துட்டு இயற்கையான அமைந்த நிலத்தோற்றத்தின் அடிப்படையிலும், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் நிலைப்பாடுகள் அடிப்படையிலும் பல பகுதிகளாக வந்துட்டு நாடுகளை வந்து 48 நாடுகளாக இந்த ஆசியா என்ற கண்டத்த வந்து பிரிச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு ஆசியா. ஆசியாவே எப்படி பிரிச்சிருக்காங்க? இதான். கிழக்கு ஆசியா, வடக்கு ஆசியா. ஆனா வடக்கு வராது. வடக்கு யாருன்னா ரஷ்யா தான் இருப்பாங்க. அந்த ரஷ்யா வந்துட்டு இருக்குதா இல்லைன்னு பார்த்துக்கோங்க. அப்ப அது இல்லன்னா அப்போ அது இல்லனாவே போச்சு. வடக்கு இல்ல. அதுக்கப்புறம் தெற்கு ஆசியா, மேற்கு ஆசியா, அப்போ தென்மேற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, மத்திய ஆசியா முடிஞ்சிச்சு. ஆனா வடக்கு இங்க குடுக்கல. ஏன்னா ரஷ்யா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்கம்மா. அப்ப பாருங்க. கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா, தென்மேற்கு ஆசியா, மத்திய ஆசியா, வடக்கு ஆசியா குடுக்கல. அதுக்கப்புறம் ம் இயற்கை பிரிவுகள். அப்போ அரசியல் சார்ந்த பிரிவுகளாக 5ஆகவும், இயற்கையான அமைப்பு முறையில எப்படி வந்து ஆசியா வந்து பிரிஞ்சு ஆசியா நீண்ட மலைத்தொடர்கள் அதான் நம்ம படிச்சோம் இல்லையா? நெறைய மலைத்தொடர்கள்லாம் இருக்கிறது போய் இணையுதுன்னுலாம் படிச்சோம். அதுதான் வந்து பாமீர் முடிச்சுல, அர்மேனியன் முடிச்சு தான் 2 மலை முடிச்சுகள் போயிட்டு இருக்குது. ஏன்னா, அந்த நீண்ட மலைத்தொடர்கள் பிரியறது, இணையறதுன்ட்டு படிச்சோம். அந்த மலைகள் பார்த்தீங்கன்னா, பனி படர்ந்த உயர்ந்த மலைகள். அப்போ நீண்ட மலைத்தொடர்கள், பனி படர்ந்த உயர்ந்த மலைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது நீண்ட மலைத்தொடர்கள் வேற. அதுக்கப்புறம் வந்துட்டு
இது வந்து நீண்டு மலைத்தொடரா இருக்கும். அதுக்கப்புறம் பனி படர்ந்த உயர்ந்த மலைகள், இமயமலை போன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அகன்ற பீடபூமிகள். அப்போ கடலிலிருந்து உயரம் தானே சொல்லியிருக்கோம். அப்ப பீடபூமிகள், பரந்த சமவெளிகள், அதுக்கு கீழ, அதாவது இது உயரமான மலைகள், அதுக்கு கீழ கொஞ்சம் உயரம் குறைந்த பீடபூமிகள், அதற்கும் கீழ தான் வந்துட்டு சமவெளிகள், அதற்கு கீழ தான் எது இருக்கு பார்த்தீங்கன்னா, கடற்கரைகள், அதாவது ச கடல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்று பள்ளத்தாக்குகள், அதற்கு கீழ தான் கடற்கரைகளை கொண்டுள்ளது. இவ்வாறு வந்துட்டு இயற்கையான முறையில இந்த ஆசிய கண்டம் வந்துட்டு பிரிஞ்சிருக்குது. இவ்வேறுபட்ட இயற்கை கூறுகள் இக்கண்டத்தில் காணப்படும் மக்களின் பல்வேறுபட்ட பொருளாதார நடவடிக்கைகளுக்கு தீர்மானிக்கிறது. ஏன்னா, அப்போ இந்த பகுதிகள்ல இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் தான் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பொருளாதார நடவடிக்கைகளும் இருக்கும். சிட்டில இருந்துன்னா சிட்டியுடைய பொருளாதார நடவடிக்கை இருக்கும். காட்டுல இருந்தா காட்டினுடைய பொருளாதார நடவடிக்கை இருக்கும். ஏன்னா, காட்டுல கிடைக்கிறது தான் பறிச்சு சாப்பிடுவோம். சிட்டிக்குள்ள இருந்தோம்னா, சிட்டில இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். அவ்வளோதான் மறந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆசியாவுடைய இயற்கை அமைப்பினை பார்த்தீங்கன்னா, 5 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அப்ப இயற்கையான முறையில 5 பிரிவுகளாகவும், அரசியல் சார்ந்த பிரிவுகளாகவும் வட ஆசியாவை வந்து 5 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அது பாருங்க. வட தாழ் நிலங்கள், மத்திய உயர் நிலங்கள், தெற்கு பீடபூமிகள், பெரும் சமவெளிகள், தீவுக்கூட்டங்கள் இப்படி அந்த இயற்கை பிரிவின் அடிப்படையில இத மட்டும் பார்த்துட்டு இந்த பாடத்த முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் தனித்தனியா அப்புறம் அடுத்த மேப் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பாருங்க. இத பாருங்க. தாழ்நிலம் படிச்சோமா? வட தாழ்நிலங்கள், அதுக்கப்புறம் பீடபூமிகள். இதுதான் வந்து பீடபூமிகள். பாருங்க. தெற்கு பீடபூமிகள் தான் குடிச்சாங்க. அதாவது வடக்கு பக்கம் தாழ்நிலங்கள். ஏன்னா நம்ம படிச்சோம். மலைகள் ஃபுல்லா மத்தியில இருந்துச்சு. அப்போ இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வான இங்க இருக்கிற உற்பத்தி நதிகள்லாம் போயிட்டு, இங்க தாழ்வான பகுதியில போயிட்டு பரவி, அதுக்கப்புறம் தான் போய் கடல்ல போயிட்டு கலக்குதுன்னு படிச்சோம். அது ஒரு காரணம் இயற்கையான முறையில. அதுக்கப்புறம் மத்திய உயர் நிலங்கள். இதாவது மத்தியில அதாவது ஆசியாவுடைய மத்திய பகுதிகள்ல உயரமான மலைகள் இருக்குது. அந்த மலையில தான் பார்த்தீங்கன்னா, மலைத்தொடர்கள் இருக்குதுன்னு படிச்சோம். அதுக்கப்புறம் பாருங்க, தெற்கு பீடபூமிகள் பாருங்க. தெற்கு தான் இருக்கு. பீடபூமிகள் எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ பாருங்கம்மா. இப்ப தெற்கு இது வடக்கு, இது தெற்கு. அப்ப தெற்கு பீடபூமிகள்லாம் எங்க இருக்கு? தெற்கு தான் இருக்குது. இது தெற்கு. இதுவும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு தான் இருக்குது. ஆசியாவுடைய தென்மேற்கு பகுதியில அதாவது மேற்கு பகுதியில தெற்கு கீழ தான் இருக்குது. ஆனா மேற்கு பகுதியில இருந்தாலும் கீழ தான் இருக்குது. வடக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மியான்மர். மியான்மர் வராது இது. இந்த சீனா, தாய்லாந்து இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? அங்க வருது. தைவான், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா இந்த பக்கம். இதுவும் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீடபூமிகள். இது தெற்கு பீடபூமிகள். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க, பெரும் சமவெளிகள். இந்த சமவெளிகள் பிளைன்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். இதுதான் வந்துட்டு சமவெளிகள். இங்க இருக்கு பாருங்க. இத இருக்கு பாருங்க. இது பீடபூமி. இதுதான் வந்துட்டு சைபீரியன் சமவெளி. மக்கள் வசிக்கிற மாரி. இதெல்லாம் பீடபூமின்னு படிச்சோம். இதோ ஈரான் பீடபூமி. இந்த சீனா சமவெளி, சீன சமவெளி, இந்த கங்கை சமவெளி. அதுக்கப்புறம் இது பீடபூமி. இந்த மஞ்சூரியன் சமவெளி. இது சீனாவுல இருக்கும். ஜப்பான் இங்க ஜப்பான், இது சீனா. அவ்வளோதான் சமவெளி. இது பீடபூமின்னா வந்துட்டு இதுதான் குடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கலர்ல இருந்தா அது பீடபூமிம்மா. இந்த கலர்ல இருந்தா இதெல்லாம் பனி படர்ந்த பகுதிகள் பாருங்க. இதெல்லாம் மலைகள். அந்த மலைகளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்கிறது வந்து மலைகள். அந்த மலையிலிருந்து கொஞ்சம் குறைவா இருக்கிறது வந்து பீடபூமிகள். அதெல்லாம் இந்த கலர்ல கிரே கலர்ல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் ஆஷ் கலர்ல இருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பனி பிரதேசங்கள். அதுக்கப்புறம் கிரீன் கலர் இருக்கிறதெல்லாம் மவுண்டெயின்ஸு. இந்த ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் கடல்கள். இப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா, இதெல்லாம் வந்து இயற்கைக்கு கொடுக்கப்பட்ட வண்ணங்கள். ஆனா, நம்ம அந்த பொலிட்டிக்கல் மேப்ல பார்த்தீங்கன்னா, கலர் கலரா குடுத்துருந்தா அதெல்லாம் நாடுகள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீவு கூட்டங்கள். தீவு கூட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 பக்கம் நீரால சூழப்பட்டிருந்தா அது தீவு. நம்ம படிச்சோம். இலங்கை ஒரு தீவு, ஜப்பான் ஒரு தீவு, பிலிப்பைன்ஸ் ஒரு தீவு, தைவான் ஒரு தீவு, இந்தோனேஷியா ஒரு தீவு கூட்டம், சிங்கப்பூர் ஒரு தீவு. அதுக்கப்புறம் மியான்மர் மியான்மர் வராது. அது வந்துட்டு இது வரும். மியான்மர் வந்துட்டு என்ன வரும்னா, இது வரும். பீடபூமிகள் தான் வரும். அவ்வளோதாம்மா. இதுக்கப்புறம் நம்ம இந்த தாய் நிலங்கள்லாம் குடுத்துருந்தோம் இல்லையா? இந்த 5 பிரிவுகள். இது சின்னதா இருந்தா எடுத்துடலாமா? அதிகமா டைம் போகும். சரி எடுத்துடுறேன் இத. இருங்க மட்டும் எடுத்துடுறேன். கொஞ்சம் மேப் காமிச்சுட்டு போறதுனால டைம் ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க, வட தாய் நிலங்கள்லாம் மேல படிச்சுட்டோம். இதுதான் வந்துட்டு இந்த வடக்கு பக்கம் தாய் நிலங்கள்னு சொல்லிட்டு மேல. இங்க இந்த மேப்ப பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. வடக்கு தாய் நிலம். பாருங்க, வடக்கு தாய் நிலம். ஆசியாவிலேயே மிகவும் பரந்து காணப்படும் தாய் நிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சைபீரியன் சமவெளி. அதாவது சமவெளியில தான் சமமான இருக்கிற பகுதியில் தான் மக்கள் வசிப்பாங்க. எப்படி வந்து சீன சமவெளி, கங்கை சமவெளின்னு படிக்கிறோமோ, அதே மாரி ஆசியாவுல, சீனாவுல இருக்குது சீன சமவெளி, இந்தியாவுல இருக்குது கங்கை சமவெளி, அதே மாரி ஆசியாவுல இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சைபீரிய சமவெளி. இதுதான் வந்துட்டு ஆசியாவிலேயே மிகவும் பரந்து ஆசியாவுல 48 நாடுகள் இருந்தாலும், அந்த 48 நாடுகள்ல மிகப்பெரிய சமவெளி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சைபீரியன் சமவெளி. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பக்கம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, மேற்கே யூரல் மலையிலிருந்து கிழக்கே வெர்கோயன்ஸ்க்கு மலைத்தொடர் வரைக்கும் பரவி இருக்குதாம். பாருங்க, இந்த சைபீரியன் சமவெளி வந்துட்டு இங்க மேற்கு மேற்கு தானே இது. இது கிழக்கு, இது மேற்கு. அப்ப மேற்கு பார்த்தீங்கன்னா, யூரல் மலைத்தொடரு. இங்கிருந்து கிழக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெர்கோயன்ஸ் மலைத்தொடர் இங்க வரைக்கும் இருக்குமா. இந்த நோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. யூரல் மலைத்தொடரிலிருந்து இந்த சமவெளி எங்க வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்கோயன்ஸ் மலைத்தொடர் வரைக்கும் இந்த சமவெளி வந்து பரவி இருக்குதுன்றாங்க. அப்போ இந்த ஆசியாவிலேயே மிகப்பெரிய சமவெளி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைபீரியன் சமவெளி எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவுல இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய பரவல் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் மத்திய உயர்நிலங்கள். மத்திய உயர்நிலங்கள்னா பார்த்தீங்கன்னா, மலைகள் தான். அப்போ மத்திய உயர்நிலங்கள் துருக்கியிலிருந்து பேரிங் நீர் சந்தி வரைக்கும் ஆ காணப்படுகிறது. மத்திய உயர்நிலங்கள் பாருங்க. நம்ம இத படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது தெரியும். அதாவது எங்க குடுத்துருந்தாங்க? துருக்கியிலிருந்து. இந்த துருக்கி இருக்குங்களா? துருக்கியிலிருந்து பேரிங் நீர் சந்தி இங்க இருக்கும். இந்த பேரிங் நீர் சந்தி, பேரிங் கடல் இங்க வரைக்கும் இருக்கும். பேரிங் நீர் சந்தி. அப்போ இங்கிருந்து மத்திய பகுதியில் தானே இந்த அதாவது பெரும்பாலான பகுதிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைகளா தான் இருக்கும். அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. அப்ப அந்த மலை மத்திய உயர்நிலங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க துருக்கியிலிருந்து ஏன்னா பாமீர் முடிச்சு இந்தியாவிற்கு மேல வருது. அதுக்கப்புறம் இங்க ஒரு முடிச்சு வந்திருக்கும். அர்மேனியன் முடிச்சு இந்த பகுதிகள்லாம் அப்ப இங்கிருந்து மலைகள்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா இணையுது. அதனால தான் இங்க வந்து முடிச்சா இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்ப இவ்ளோ தூரத்துக்கு இது நீண்டு இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆசியாவில் பார்த்தீங்கன்னா, 2 மலை முடிச்சுகள் காணப்படுகிறது. அதாவது பேரிங் நீர் சந்தி வரைக்கும் பரவி இருக்குது மத்திய உயர்நிலங்கள். அதுக்கப்புறம் 2 முடிச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாமீர் முடிச்சு ஒன்று, ஆர்மீனியன் முடிச்சு ஒன்று. முடிச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு இத குடுத்துருக்காங்க பாருங்க. முடிச்சு என்பது மலைத்தொடர்கள் வந்துட்டு கூடவும் செய்யும், பிரியவும் செய்யும். இப்போ இங்க ஒரு முடிச்சு மாரி இருக்கு. இங்கிருந்து பல மலைகள் வந்துட்டு போகுது. போகுது. அப்போ ஒரே மாரி இணையிற மாரியும் இருக்கு. அப்படியே பிரிஞ்சு போற மாரி இருக்கு. அத தானே குடுத்துருக்காங்க. கூடுற மாரியும் இருக்கு. பிரிஞ்சு போனாலும் அதுக்கு என்ன சொல்லணும்? பிரிஞ்சாலும் சரி, கூடுனாலும் சரி. பாருங்க பிரிச்சு விட்ட மாரி இருக்குது. ஆனா கூடுன மாரி மொத்தம் ஒன்றா இணையிற மாரி இருக்கு. 2மாக எடுத்துக்கலாம். அதுதான் வந்து முடிச்சுன்னு சொல்றாங்க. பல கயிறுகளை போட்டு கட்டினாலும் என்ன செய்யும்? ஒண்ணா சேர்ந்த மாரி இருக்கும். அத பிரிச்சு விட்டாலும் என்ன செய்யும்? பிரிச்ச மாரி இருக்கும். அப்படிதானே புரிஞ்சுக்கும். அவ்வளோதான். வேற எந்த வித்தியாசம் இல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த முடிச்சு பாருங்க. என்னென்ன மலைகள்லாம் சேர்ந்ததுனால இந்த பாமீர் முடிச்சு பாருங்க. இந்து குஸ் மலைத்தொடர் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோமா? ஏன்னா நேரம் ஆயிட்டே இருக்கு. அதனால 1 மணி நேரத்துக்கு மேல போயிடும். அதனால முடிச்சிடணும்னு பார்த்தேன். இந்து குஷ் மலைத்தொடர்,
சுலைமான் மலைத்தொடர், இமய மலைத்தொடர், டியான்ஷன் மலைத்தொடர் போன்றவை பாமீர் முடிச்சிலிருந்து பரவி காணப்படுகிறது. இது பாருங்க. இதான் வந்துட்டு பாமீர் இதுதான் வந்துட்டு பாமீர் முடிச்சு. அப்போ டியான்ஷன், அது குன்லூன் மலைத்தொடர், இது வந்து காரக்கோரம் மலைத்தொடர் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சோம். சுலைமான் மலைத்தொடர், இந்து குஷ் மலைத்தொடர். அப்ப இந்த மலைகள்லாம் போயிட்டு இணையறதுனால தான் என்னன்னு இது பாமீர் முடிச்சுன்னு சொல்றாங்க. அதற்கு பெயர் பாமீர் முடிச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பாமீர் முடிச்சு இந்து குஷ் மலைத்தொடர் மேற்கே எல்பர்ஸ் எனவும் அதாவது இந்து குஷ் மலைத்தொடர் இருக்குதுல்ல, மேற்கு பக்கம் என்னன்னு அழைக்கப்படுதுன்னா, இந்த பாருங்க, இந்த இந்து குஷ் மலைத்தொடர் வந்துட்டு மேற்கு பக்கம் இததான் வந்துட்டு எல்பர்ஜ்னா வந்துட்டு மேற்கு, இது வந்துட்டு இந்து குஷ் மலை வந்துட்டு இது கிழக்கு. அப்போ இது மேற்கு வந்துட்டு இந்த இந்து குஷ் மலையில மேற்கு பக்கம் போகும்போது எல்பர்ஜ் என்று அழைக்கப்படுது. அதே மாதிரி சுலைமான் மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா தென்மேற்கே வந்துட்டு தென்மேற்குன்னா இதுதான் வந்து தெற்கு, இது மேற்கு. பாருங்க, சுலைமான் மலைத்தொடர் இது தெற்கு, இது மேற்கு. அது என்னன்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ரோஸ் மலைத்தொடர். அதாவது ஜாக்ரோஸ் இங்க இருக்கும் பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. தென் மேற்கு ஜாக்ரோஸ் என்று அழைக்கப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுலைமான் மலைத்தொடர். அதான் வந்து சுலைமான் மலைத்தொடர் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு வாட்டி படிக்கிறேம்மா. அதாவது சுலைமான் மலைத்தொடர் தென்மேற்கு, இது தெற்கு, இது மேற்கு. அப்போ இந்த பகுதியில் என்னன்னு அழைக்கப்படுதுன்னா ஜாக்ரோஸ் மலைத்தொடராகவும் நீண்டு காணப்படுகிறது. அப்படி நீண்டு போகும்போது ஜாக்ரோஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ், இந்த எல்பர்ஸும் சரி அந்த சுலைமானுடையது அந்த பக்கம் மேற்கு பக்கம் போனா எல்பர்ஸ்னும், ஜாக்ரோஸ் வந்துட்டு தென்மேற்கு பகுதி போகும்போது வந்துட்டு ஜாக்ரோஸ்னு அழைக்கப்படுது. இது சுலைமான் மலை. அந்த மலை போயிட்டு எங்க இணையுதுன்னு பார்த்தீங்கன்னா அர்மீனியன் முடிச்சில் வந்துட்டு ஒன்றிணைகிறது. ஆனா இங்க இருக்கும்போது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாமீர் முடிச்சு. ஆனா மேற்கு பக்கம் போகும்போது அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்மேனியன் முடிச்சில போயிட்டு ஒன்றிணையுது. அதுக்கப்புறம் தாரஸ் மற்றும் போன்டைன் மலைத்தொடர்கள் ஆர்மீனியன் முடிச்சிலிருந்து பரவி காணப்படுது. அப்போ இது மட்டும் இல்ல, தாரஸ் மற்றும் போன்டைன் 2 மலைத்தொடர்கள் இருக்குது. அதுவும் போயிட்டு ஆர்மீனியன் முடிச்சிலிருந்து பரவி காணப்படுது. அது மட்டும் இல்ல, பெரிய கிங்கன், பெரிய கிங்கன், அல்டாய், அதுக்கப்புறம் வெர்கோயன்ஸ், அரக்கன்யோமா போன்றவை இங்கு காணப்படும் முக்கிய மலைத்தொடர்கள். மற்ற மலைத்தொடர்களை நம்ம படிச்சிருப்போம். அன்னைக்கு அரக்கன்யோமா அதெல்லாம் இந்த மேப்ல இருக்கும். அரக்கன்யோமா இதுல இருக்கும். இதெல்லாம் அன்னைக்கு காமிச்சிட்டேம்மா மேப்லயே. வேணா அந்த பாடத்தை போய் பாருங்க. ஏன்னா திரும்ப திரும்ப பார்த்தோன்னா நேரம் தான் அதிகமாகுது. அதான் முடிச்சுன்னு படிச்சோம். அப்புறம் இமயமலை தொடர்களே உலகின் உயரமான மலைத்தொடர்கள். ஏன்னா அதாவது உலகின் உள்ள உயரமான மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமயமலை தொடர்ன்னு சொல்றாங்க. அதாவது பெரிசு, உயரமானது. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன மலைத்தொடர்கள் நிறைய தான் இருக்குது. ஆனா உலகத்திலேயே உயரமான மலைத்தொடர் உயரமா இருக்குது மலை தொடர்ச்சியான மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமயமலைன்னு சொல்றாங்க. அப்போ இமயமலை தொடர்களே இது வந்து உலகின் உயரமான மலைத்தொடர். ஆசியாவின் உயர்ந்த சிகரம் ஆசியாவிலேயே, அதாவது ஆசியா என்ற கண்டத்துல மட்டும் கிடையாது. இது உலகிலேயே சொல்லுவாங்க. ஆசியாவின் உயர்ந்த சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம். ஆசியாவுல 48 நாடுகள் இருக்குதுன்னா, அந்த 48 நாடுகள்ல இருக்கிற மலைகள்ல இருக்கிறது எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை தான் இந்தியாவுல இருக்குது. அப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த உயரம் இந்தியாவுல வராது, ஆசியாவில். அப்போ இந்த ஆசியாவின் உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம். இது ஆசியாவில் மட்டுமன்றி உலகத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இந்தியாவுல கிடையாது. இந்தியாவை தாண்டி இருக்குது. இந்தியாவின் எல்லைக்கு உட்பட்டிருந்தா அது இந்தியாவுது. ஆனா இந்தியாவுடைய எல்லைக்கு தாண்டி இருக்கிறதுனால அது ஆசியா கண்டத்துக்குள்ள போயிடுது. அப்போ அந்த ஆசியா கண்டத்திற்கானது. அப்போ ஆசியா கண்டத்துன்னு சொல்லும்போது ஆசியாவின் உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம். அதனுடைய உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 மீட்டர். அதாவது 8848 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அவ்வளோ உயரத்தில் இருக்குது. அது உலகின் உயரமான சிகரமும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட் சிகரம். இதற்கு மேல எந்த ஒரு சிகரமும் கிடையாது. ஏன்னா அப்போ உயரமான மலையே இவ்வளோ மலைகள் இருக்குது இந்த ஆசியா என்ற கண்டத்திலேயே. ஆனா வேற எங்கேயுமே இப்படி ஒரு கண்டமே உயரமான மலையே கிடையாது. இமயமலை தான் உயரமானது. அதுல இருக்கிற ஒரு சிகரம் தான் இந்த சிகரம்னு சொல்றாங்க. அப்ப மலை உயரமா சிகரம் உயரமா இருக்கும். வேற எங்கேயுமே கிடையாது. இதுதான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அப்ப உலகின் தாய்வான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆசியாவில் தான் இருக்குது. அப்போ உலகின் உயரமான பகுதியும் எங்க இருக்குது? ஆசிய கண்டத்துல தான் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் இமயமலையில் இருக்குது. அப்போ உலகிலேயே தாழ்வான பகுதி பள்ளமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆசியாவில் தான் இருக்குது. அப்போ உயரமான பகுதியா இருக்கிறதும் ஆசியாவில் தான் இருக்குது. மிகவும் தாழ்வான பகுதி எங்க இருக்குதுன்னு அதுவும் ஆசியா கண்டத்துல தான் இருக்குது. அது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்கடல் எங்க இருக்குதுன்னு பாருங்க.
இந்த மேப்ல இருக்கும். கருங்கடல் இது இருக்கு பாருங்க, சாக்கடல். இந்த சாக்கடல்ல தான் இருங்க மேப்பை திருப்புறேன். இது இருக்கு பாருங்கம்மா. இதுவும் ஆசியா கண்டத்துல தான் வருது. இந்த பாருங்க சாக்கடல். இதுதான் வந்துட்டு உயரம் குறைவான பள்ளமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே ஆசியாவிலேயே இந்த சாக்கடல் தான். ஆனா உலகில வேற வரும். ஆனா உலகிலேயே உயரமானதும் சரி, ஆசியாவில உயரமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமயமலையில இருக்கிற இந்த எவரெஸ்ட் சிகரம் தான். ஆனா பள்ளமான பகுதி இந்த ஆசியாவில எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்கடல்ல இருக்கிற ஒரு பகுதி தான். இதுதான் வந்து ரொம்ப பள்ளத்துல இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேப் காட்டி காட்டி டைம் ஆகுதும்மா. பார்த்துக்கோங்க. யாருக்கு பிடிச்சிருக்கோ பாருங்க. பிடிக்காதவங்க விட்டுடுங்க. அது ஒருத்தருக்கு புரிஞ்சா கூட போதுன்றதுனால தான் எடுத்துட்டு இருக்கேன். தாழ்வான பகுதினா சாக்கடல். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பாமேர் மற்றும் ஆர்மீனியன் முடிச்சிலிருந்து பிரிந்து செல்லும் மலைத்தொடர்கள் தான் வந்துட்டு மற்ற மலைகள். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இயற்கை அமைப்பு படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மலை பீடபூமிகள் படிச்சோம். அதுக்கப்புறம் மலைக்கு கீழ எதுனா இருக்கு பார்த்தீங்கன்னா, சமவெளிக்கும் ஒண்ணும் இல்லம்மா. உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி எடுங்க வச்சிருப்பேன். மலை. மலைக்கு கீழ எதுன்னு இப்படி படிக்கிறேன். உங்களுக்கு அப்பதான் புரியும். இல்ல நான் பரவல் அடிப்படையிலே பார்க்கிறேன். இது வந்துட்டு மலை. இது வந்து ரொம்ப உயரம். கொஞ்சம் மலைய விட கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா, அது பீடபூமி. அத விட கொஞ்சம் குறைவு உயரம் குறைவு. அதாவது கடல்ல இருந்து இது கடலு. இந்த கடல்ல இருந்து ரொம்ப உயரத்துல இருக்குது இது. அப்போ இது வந்து ரொம்ப உயரத்துல இருந்துச்சுன்னா, இது மலை. அந்த விட கொஞ்சம் உயரம் குறைவா இருக்குது. இது பீடபூமி. அத விட கொஞ்சம் உயரம் குறைவா இருக்குது. இது சமவெளி. பிளெயினான ஏரியா. அதுக்கப்புறம் இது அத விட கொஞ்சம் குறைவா இருந்தது. இது வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சதுப்பு அதாவது பீடபூமிகள் வராது. அந்த கடற்கரை ஓர பகுதிகள்லாம் வருது இல்லையா? கடல்ல போய் கலக்கிற இடங்கள். அதுதான் வந்து கீழ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கடல். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இப்படி பிரிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னாவே, அவ்வளோதானா உலகமே அப்படின்ற மாரி ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இம்மலைத்தொடர்களே காணப்படும் முக்கிய பீடபூமிகள் எதுன்னு பார்க்கலாம். இம்மலைத்தொடர்கள் இந்த பெரிய பெரிய மலைகள் பார்த்துட்டோம். அந்த மலைகளுக்கு கீழ என்ன இருக்குது? அதான் படிச்சோம். பெருசா இருந்த மலை. அதுக்கு கீழ வந்தா பீடபூமிகள். அவ்வளோதான். அந்த பீடபூமிகள் தான் எது எதுன்னு பார்க்குறோம். அதான் என்னென்ன பீடபூமிகள்னா, உயரம் குறைவு. மலைய விட கொஞ்சம் உயரம் குறைவு. அதாவது அனடோலிய பீடபூமி. அது எங்க வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, போண்டைன் மற்றும் தாரஸ் மலைக்கு அந்த இடைப்பட்ட பகுதி தான் வந்துட்டு இந்த அனடோலிய மலை பீடபூமி. அதுக்கப்புறம் ஈரான் பீடபூமி பார்த்தீங்கன்னா, எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ். அதாவது இதுங்க போண்டைன் மற்றும் தாரஸ் மலை எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். அனடோலிய பீடபூமி. இதோ இருக்கு பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. அனடோலிய பீடபூமி. ஏதாவது கடல்ல இருந்து மத்திய தரைக்கடல் இருக்குது. இங்க கூட பார்த்துக்கோங்க. இது மத்திய தரைக்கடல். அந்த கடல்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதான் பீடபூமி. ரொம்ப உயரமா இருந்துச்சுன்னா அது மலைகள். அவ்வளவுதாம்மா. அப்போ அனடோலிய பீடபூமி. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, போண்டைன் மற்றும் ஆ எல்பர்ஜ். இந்த எல்பர்ஜா குடுத்துருக்காங்க. போண்டைன் மற்றும் தாரஸ் மலை. இந்த 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் அனடோலிய பீடபூமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈரான் பீடபூமி பார்த்தீங்கன்னா, எல்பர்ஸ் மற்றும் ஆ ஜாக்ரோஸ். இந்த எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ். எல்பர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஜாக்ரோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்பர்ஸ். இந்த ஈரான் பீடபூமி. எல்பர்ஸ் அதாவது ஜாக்ரோஸ் மற்றும் எல்பர்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எல்பர்ஜ். எல்பர்ஜுக்கும் இது எல்பர்ஜ், இது ஜாக்ரோஸ். இந்த 2 பகுதி இடைப்பட்ட பகுதி தான் இருங்க திருப்பிடுறேன் உங்களுக்கு. சரி நேரம் ஆகுது திருப்பின்னு பார்த்தேன். சரி இருந்தாலும் உங்களுக்கு புரியணும்ல. பாருங்கம்மா. இது ஜாக்ரோஸ். இருங்க. இந்த பாருங்க. இது ஜாக்ரோஸ், இது எல்பர்ஜ். இந்த 2த்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரன் பீடபூமி. அவ்வளோதான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சிந்து கங்கை அது இல்ல பீடபூமி. திபெத் பீடபூமி பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கும், இந்தியாவிற்கும் இமயமலைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்துட்டு திபெத் பீடபூமி. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இப்படிதான் நீங்க
இது மங்கோலிய பீடபூமி. மங்கோலிய பீடபூமி எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த திபெத் பீடபூமி அதாவது சீனாவுக்கும், ரஷ்யாவுக்கும் இடையில வரும்னு நெனைக்கிறேன். இந்த 2த்துக்கு இடைப்பட்ட பீடபூமி தான் வந்துட்டு மங்கோலிய பீடபூமிம்மா. அழிஞ்சிச்சு. பாருங்க. திபெத்திய பீடபூமி பார்த்தீங்கன்னா, குன்லூன் மற்றும் இமயமலைக்கு. பாருங்க. திபெத்திய பீடபூமி எங்க இருக்குன்னா, இந்த குன்லூன் மலைத்தொடர் இருக்கா? இமயமலை தொடர் இருக்கா? இந்த 2 மலைக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்துட்டு இந்த திபெத்திய பீடபூமி. குறிப்பிட்டா? பாருங்கம்மா. குன்லூன் மலைத்தொடர், இமய மலைத்தொடர் இந்த 2க்கும் இடைப்பட்ட பகுதி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திபெத் பீடபூமி. அதுக்கப்புறம் சமவெளிகள், பிளைன்ஸ். ஆசியாவின் அது இது ஒண்ணு படிச்சுலாம் இருங்க. திபெத் பார்த்தீங்கன்னா, உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கு நிலவும் கடும் குளிரின் காரணமாகும். நெறைய குளிரும் இருக்கும். நன்னீரின் மிகப்பெரிய இருப்பிடமாகவும், மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதால், திபெத் பார்த்தீங்கன்னா 3ஆம் துருவம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா, அதாவது பாருங்க, இங்க கடும் குளிரும் அதிகமா இருக்குது. மக்கள் குடிக்கக்கூடிய நன்னீரும் நெறைய இருக்குது. ஆனாலும் அ என்ன சூழ்நிலை இருக்குது? மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால, மக்கள் வாழவே முடியாததுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, துருவம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து எத்தனையாவது சொல்றாங்கன்னா, 3வது துருவம்னு சொல்றாங்க. எத சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திபெத் சொல்றாங்க. அப்போ முதல் மற்றும் 2வது துருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வட துருவம், தென் துருவம் படிச்சோம் இல்லையா? அதாவது வந்துட்டு, இது வந்துட்டு வட துருவம் இது வந்துட்டு தென் துருவம்னு சொல்லிட்டு உலக வரைபடத்துல படிச்சிருப்போம் இல்லையா? இது நார்த் போல், இது சவுத் போல்ன்னு சொல்லிட்டு. அப்போ மக்களே வசிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு கடகரேகை, மகரரேகை, பூமத்திய ரேகை எல்லாம் விலகி வந்து தூர போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பகுதியா இருக்கும். இந்த பகுதியில குளிர் அதிகமா இருக்கும். யாருமே வசிக்க முடியாது. இங்கேயே ரஷ்யாவிலே பார்த்திருப்போம். கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துக்கு மேல வசிக்க முடியாத ரஷ்யாவிலே பாதி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் இந்த திபெத் பீடபூமி இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கடும் குளிரா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நன்னீரும் இருக்குது. குடிக்கிறதுக்கு தகுந்த நன்னீர் இருக்குது. ஆனா குளிர் அதிகமா இருக்கிறதுனால மக்கள் வசிக்க கூடியாத பகுதி என்னன்னு சொல்றேன்னா துருவம்னு சொல்றாங்க. மக்களே வசிக்கலன்னா அது துருவ பகுதி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தெற்கு பீடபூமிகள். தெற்கு பீடபூமிகள் பாருங்க. தெற்கு பீடபூமிகள் வடக்கு பீடபூமிகளை காட்டிலும் வடக்கு பீடபூமிகள் படிச்சோமா? காட்டிலும் உயரம் குறைந்து காணப்படுகிறது. அப்போ வடக்கு வந்துட்டு பீடபூமிகள் வந்து உயரமாகவும், இது வந்துட்டு வடக்கு பக்கம் உயரமாகவும், தெற்கு வந்துட்டு உயரம் குறைவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது கடலிலிருந்து நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்க மறக்குதுன்னு. இது கடலிலிருந்து கிட்டவே இருக்குது. இதுக்கு உயரம் குறைவா இருக்குது. இது கடலிலிருந்து தூரமா இருக்குது. அப்போ உயரமா இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முக்கியத்துவம். அதாவது உயரம் குறைந்து காணப்படுது. தெற்கு பீடபூமிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த 4 பீடபூமிகள். எத பிரிச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு பீடபூமி தான் வந்துட்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்த 4 பீடபூமிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அரேபிய பீடபூமி. இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரேபிய பீடபூமி வந்துட்டு சவுதி அரேபியால இருக்குது. எங்கேயோ வருங்க. அரேபிய பீடபூமி, தீபகற்பம் இதுதான். எங்கேயோ நோட் பண்ணி வச்சிருந்தேன். சரி டைம் ஆகுதும்மா. நேரம் ஆயிட்டே இருக்குது உங்களுக்கு. இத எடுத்து அப்படியே முடிச்சிடுறேன். பாருங்க. அரேபிய பீடபூமி. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்கான பீடபூமி. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா. அதுக்கப்புறம் ஷான் பீடபூமி. இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, மியான்மர். யுனான் பீடபூமி. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீனா. இவற்றில் மிகப்பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அரேபிய பீடபூமி. அப்ப இது எங்க? அதாவது வந்துட்டு உயரமா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, வடக்கு தான் உயரமா இருக்குது. ஆனா தெற்குல இருக்குது 4 பீடபூமிகளும் முக்கியமானது. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பீடபூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அரேபியால இருக்கிற சவுதி அரேபியால இருக்கிற அரேபிய பீடபூமி, இந்தியாவுல இருக்கிற தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமின்னா இதுதான். நம்ம இந்தியாவுல இருக்கிறது தக்கான பீடபூமி. இதுதான் நான் திருப்பி படிச்ச மாரி படிச்சிருப்போம். அதுதான் தக்கான பீடபூமி தான் வந்துட்டு ஏன்னா அந்த கோண்டுவான நிலப்பகுதியினுடைய ஒரு பகுதி தான் வந்துட்டு இந்த பீடபூமின்னு படிச்சிருப்போம். நம்மலாம் அத 10த் ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி படிக்கும்போது படிச்சிருப்போம்மா. அதுக்கப்புறம் ஷான் பீடபூமி வந்துட்டு எங்கன்னா மியான்மர்.
யுனான் பீடபூமி வந்து சீனா. இது வந்து பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அரேபிய பீடபூமி அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரும் சமவெளிகள் பிளைன்ஸ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள். ஆசியாவின் முக்கிய ஆறுகளால் மிக பெரும் ஏன்னா ஆறுகளால் எப்படி ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறக்குதுன்னா, சமவெளிகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் உயரமா இருக்குது. மலைகள் உயரமா இருக்குது. அந்த பழைய அந்த மலைகள்லேருந்து உற்பத்தியான நீர் போயிட்டு சமவெளிகள்ல பரவி கடல்ல போய் கலக்குது. அப்போ சமவெளிகள்ல போயிட்டு கலக்குதுன்னா, சமவெளிகள் ஆறுகள் படிய வைக்கப்படுற படிவுகளால் தான் சமவெளி இருக்குதுன்னா, அந்த ஆற்றினுடைய கரைகள்ல தான மக்கள் போய் வசிக்கிறாங்க, தங்குறாங்க, நாகரிகம் உருவாச்சுன்னு பார்த்தோம். அப்போ சமவெளிகள்ல தான் மக்கள் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஆசியாவின் மிகப்பெரிய முக்கியம் ஆறுகளினால் இது இப்பெரும் சமவெளிகள் உருவாக்கப்படுது. அப்போ சமவெளிகள்னா யாரால உருவாக்கப்படுதுன்னா, ஆறுகளால் தான் உருவாக்கப்படுகிறது. அவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு சைபீரியன் சமவெளி பார்த்திருப்போம். மேற்கு பக்கம் இருக்கிற சைபீரியன் சமவெளி தான் வந்துட்டு, அது எந்த 2 ஆறுகளுக்கு இடைப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓக் மற்றும் எனிசி அந்த நதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பெரும் சமவெளி தான் மேற்கு சைபீரியன் சமவெளிகள். அந்த ஆறுகளின் படிவுகளால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மேற்கு சைபீரியன் சமவெளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சூரியன் சமவெளி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கு. இந்த அமூர் அமூர் என்ற ஆறால வந்துட்டு உற்பத்தி ஆகப்பட்டது தான் மஞ்சூர். அதாவது மஞ்சூரியன் சமவெளி. இந்த அமூர் ஆறு பார்த்தீங்கன்னா, அதாவது ரஷ்யாவையும், சீனாவையும் பிரிக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த அமூர் ஆறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீன பெரும் சமவெளிகள் பார்த்தீங்கன்னா, யாங்ஷி மற்றும் அ சிகியாங் என்ற 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து சீன பெரும் சமவெளி. அதுக்கப்புறம் சிந்து மற்றும் கங்கை சமவெளி தான் வந்து சிந்து கங்கை சமவெளி. இந்த 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் சிந்து கங்கை சமவெளி. மெசபடோமியா சமவெளி பார்த்தீங்கன்னா, யூப்ரட்டிஸ் மற்றும் டைகிரிஸ் என்ற 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி. ஐராவதி சமவெளி பார்த்தீங்கன்னா, ஐராவதி நதியால் இடைப்பட்ட அந்த நதியால் உருவாக்கப்பட்ட சமவெளி. அதாவது இந்த நதிகளால் உருவாக்கப்பட்ட மேற்கு சைபீரியன் சமவெளி எந்த நதிகளால் பார்த்தீங்கன்னா, ஓக் மற்றும் எனிசி அந்த நதிகளால் ஆறுகளின் படிவுகளால் படிய வைக்கப்பட்ட சமவெளி. அதுக்கப்புறம் வந்து மஞ்சூரியன் வந்துட்டு அமூர் நதி. அதுக்கப்புறம் சீனாவுல வந்து பார்த்தீங்கன்னா, யாங்ஷி மற்றும் சிகியாங். கங்கை மற்றும் பார்த்தீங்கன்னா, சிந்து மற்றும் கங்கை நதியால உருவாக்கப்பட்டிருக்கும். மெசபடோமியா பார்த்தீங்கன்னா, அந்த நதி சமவெளி பார்த்தீங்கன்னா, யூப்ரட்டிஸ் அதுக்கப்புறம் டைக்ரிஸ் சமவெளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐராவதி பார்த்தீங்கன்னா, ஐராவதி நதி. தீவுக்கூட்டம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவுக்கூட்டம். இது வந்து தென்கிழக்கு. தென்கிழக்கு தானே படிச்சோம். இதுதான் தெற்கு. இது இந்தியா. இதுதான் தென்கிழக்குமா. அதுதான் தென்கிழக்கு. ஒரு வாட்டி மேப் திருப்பிடுறேன். இது கிழக்கு, இது தெற்கு. அப்போ இதுதான் வந்து தென்கிழக்கு. இந்த தென்கிழக்குல தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீடபூமிகள் தீவு கூட்டங்கள் நிறையவா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் இந்தோனேஷியா தீவுக்கூட்டம், சிங்கப்பூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைவான், தாய்லாந்து, மலேசியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூரோட அதுக்கப்புறம் இந்த இலங்கை தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இது எல்லாம் மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள், கச்சத்தீவுகள் இது எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பாருங்கம்மா. தென்கிழக்கு ஆசியாவின் பசிபிக் பெருங்கடல் இருக்குதா? பசிபிக் பெருங்கடற்கரையை ஒட்டி எண்ணற்ற தீவுகள் காணப்படுகிறது. அந்த பக்கம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல் இருக்கும். அதுக்கு கீழே யாருமே தென் பெருங்கடல் இருக்கும். ஆனா தென்கிழக்கு ஆசியாவில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் ஏன்னா பிலிப்பைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்துட்டு இந்த பாருங்க. இதெல்லாம் பசிபிக் பெருங்கடல் தானே. அப்போ இது கிழக்கு, இது தெற்குனா, இப்போ யார் இருக்காங்கன்னா, பசிபிக் பெருங்கடல் தானே இருக்கு. அதுதான் அங்க குடுத்துருக்காங்க. அப்படியே ஜியாகிரஃபியை நீங்க மேப்பை பார்த்து பார்த்து அப்படியே கரைச்சு குடிச்சிடணும் மேப்பையே. அதாவது ஆசியா மேப்பையே. ஆசியா மேப் இல்லை, வேர்ல்டு மேப்பையே. அதுக்கப்புறம் பாருங்க. குரில் குரில் இதெல்லாம் பாருங்க தீவுகள். குரில், தைவான், சிங்கப்பூர் ஒரு தீவு, போர்னியோ போன்றவை முக்கியமான தீவுகள். அதாவது முக்கியமான தீவுகள்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு ஆசியாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய தீவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான் இதுங்கெல்லாம் ஒரு கேள்வி உங்களுக்கு. பிலிப்பைன்ஸுடைய தலைநகர் எது? கேபிட்டல். ஜப்பானுடைய தலைநகர் எது? அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவுடைய தலைநகர் எது? ஏன்னா இதெல்லாம் நம்ம யார் போவாங்க பார்த்துருப்பீங்க. ஜப்பானுக்கு போயிருப்பாரு, இந்தோனேஷியாவுக்கு போயிருப்பாரு. நம்ம நாட்டினுடைய பிரதமர் ஐயா வந்து போயிருப்பாரு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கங்க போயிட்டு அப்பப்போ போயிட்டு என்னென்னமோ என்ன சொல்றது?
ஆசியாவின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரபிக் கடல்ல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாலத்தீவுகள் படிச்சிருப்போம். அரபிக் கடல், மாலத்தீவு. நம்ம இதெல்லாம் இந்தியா மேப் படிக்கும்போதே படிச்சுட்டோம். லட்சத்தீவுகள் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப் பாரசீக வளைகுடாவுல இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்ரைன் போன்றவை. அப்போ அரபிக் கடல்ல மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள், பாரசீக வளைகுடா அதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்ரைன் தீவுகள் இதெல்லாம் இருக்குது. இந்திய பெருங்கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக சிறிய தீவு கூட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தீவு. இந்திய பெருங்கடலில் காணப்படும் சிறிய தீவு கூட்டங்கள் வந்து இந்திய பெருங்கடல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இலங்கை தீவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடால இருக்குது. இப்போ நீங்க நினைச்சிருப்பீங்க, இந்திய பெருங்கடலுக்கு கீழ தான் யார் இருப்பாங்கன்னு படிச்சிருப்பீங்கன்னா, ஆ இலங்கை இருக்குதுன்னு நினைச்சிருப்போம். ஆனா, இலங்கை தீவு எதுல இருக்குதுன்னு பாருங்க, வங்காள விரிகுடா. இலங்கை தீவு எங்க இருக்குதுன்னா, வங்காள விரிகுடா. பாருங்க. இது இலங்கை, வங்காள விரிகுடா இது. இது மொத்தமா இதுலருந்து வங்காள விரிகுடா தான் இருக்குது. இங்க கீழ தான் இந்திய பெருங்கடல் இருக்கு. ஆனா நாம என்ன நினைச்சுப்போம், இந்திய பெருங்கடல் இலங்கைன்னு நினைச்சிருப்போம். ஆனா என்ன குடுத்துருக்காங்க, இலங்கை தீவு எங்க இருக்குன்னா, வங்காள விரிகுடால அந்த கடல்ல தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்திய பெருங்கடலில் காணப்படும் மிக சிறியது தான் வளைகுடா. பாரசீக வளைகுடாவில் உள்ள பக்ரைன் தீவுகள். இதுதான் அதாவது அரபிக்கடல்ல மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள் அரபிக்கடல்ல. ஆனா இந்திய பெருங்கடல்ல இருக்கிற மிக சிறிய தீவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாரசீக வளைகுடாவில் உள்ள பக்ரைன் போன்றவை தான் வந்துட்டு இந்திய பெருங்கடல் இருக்குது. அப்ப இந்திய பெருங்கடலில் காணப்படக்கூடிய தீவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்ரைன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரசீக வளைகுடா. அந்த வளைகுடா நாடுகள் இருக்குது இல்லையா? அந்த நாடுகள்ல இருக்கிற ஒரு தீவு தான் வந்து பக்ரைன் தீவு. அது வந்து இந்திய பெருங்கடல்லையும், அப்புறம் இலங்கை தீவு வந்துட்டு வங்காள விரிகுடாவுல. ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள், அதாவது மொத்தமா ஒன்றிணைக்கப்பட்ட ஒன்றாக சேர்த்த தீவுகள் தான் வந்து தீவு கூட்டம் என்று அழைக்கப்படுவது. இந்தோனேஷியா தான் வந்துட்டு மிகப்பெரிய தீவு கூட்டம்னு சொல்றாங்க. இது எல்லாம் இந்தோனேஷியா ஒரு தீவு கூட்டம். அதுல பல நாடுகள் இருக்கும். இதுக்கப்புறம் வடிகால் அமைப்பு, அதனுடைய ஆற்றினுடைய வடிகால் அமைப்பு, இதெல்லாம் நம்ம இந்திய மேப் படிக்கும்போதே நல்லா தமிழ்நாட்டினுடைய மேப் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அப்போ காலநிலை எப்படி இருக்குது? இதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல இயற்கை தாவரங்கள் எப்படி இருக்குது? இதெல்லாம் அந்த மரங்கள், கனிம வளங்கள், அந்த தாவரத்தின் அடிப்படையில என்ன மாரி கனிம வளங்கள்லாம் கிடைக்குது? தொழிற் தொழிற்சாலைகள் எப்படி இருக்கு? அதாவது தொழிற் பிரதேசங்கள் எப்படி இருக்குது? போக்குவரத்து எப்படி இருக்கும்? சாலை போக்குவரத்து, இரும்பு பாதை, அதுக்கப்புறம் நீர்வழி போக்குவரத்து, அதுக்கப்புறம் சமயம், ஆசியாவுடைய சமயம் எப்படி இருக்குது? கலாச்சாரம் எப்படி இருக்குது? மக்கள் தொகை எப்படி இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கலை மற்றும் கட்டடக்கலை எப்படி இருக்குது? அப்போதான் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், கட்டடக்கலை இதெல்லாம் வேற்றுமையில ஒற்றுமை எப்படி வந்துட்டு இந்தியாவும் வந்துட்டு வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ, அதே மாரி வந்துட்டு ஆசியாவில வேற்றுமையின் இருப்பிடமாக எப்படி வந்து ஆசியாவும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பகுதி ஆல வந்துட்டு ஐரோப்பா பத்தி பார்க்கலாமா. இதோட இந்த பாடத்த வந்து நிறைவடைச்சு எப்படியும் ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு போயிட்டுருக்குமா. இருந்தாலும் தேவைப்படுறவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஏன்னா இந்தியாவ பத்தி படிக்கிறோம் நாம. தமிழ்நாட்டை பத்தி படிக்கிற நாம, உன்னுடைய டிஸ்ட்ரிக்ட் பத்தி படிக்கிற நாம, ஆசியா என்ற நாடு, நம்ம இந்தியா என்ற நாடு எங்க இருக்குதுன்னு நிச்சயம் எந்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறவங்களா ஒரு ஜென்ரலா இத தெரிஞ்சுக்கணும். அதனால கட்டாயம் இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கம்மா. பார்த்து பயன்படுத்திக்கோங்கம்மா. தேங்க்யூம்மா. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோல வந்துட்டு இந்த இயற்கை சார்ந்ததெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஐரோப்பியன் மேப்ப வந்துட்டு பார்க்கலாம்.